அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர் வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா கான்ஜுகேட் ஸ்பேஸ், அஜாயிண்ட் ஆப்ரேட்டர், செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர், நார்மல் ஆப்ரேட்டர், யூனிட்டரி ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ். தி கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஹெச் ஸ்டார். நம்ம ஆல்ரெடி கான்ஜுகேட் ஸ்பேஸ்க்கான டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அதாவது என்னங்கிறது ஒரு நான்லீனியர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் என் இஸ் கால்டு கான்ஜுகேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கான்ஜுகேட் ஸ்பேஸை என் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஹெச்ங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறனால அதனுடைய கான்ஜுகேட் ஸ்பேஸை ஹெச் ஸ்டார்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கேயே அதை திருப்பி ரீகால் பண்ணுறோம்னா அந்த நான்லீனியர் ஸ்பேஸ் ஒருவேளை ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஹெச்சுக்கும் ஹெச் ஸ்டாருக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். Let y in H we can define fy of x is equal to inner product x, y in H star. அதாவது ஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னால் ஹெச் ஸ்டார்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனெல்லாம் எடுக்க முடியும். அந்த ஃபங்க்ஷனில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா fy of x is equal to inner product of x, y. ஓகே, இது நம்ம இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண தான் செக் பண்ணும். ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான்லீனியர் ஸ்பேஸ்லேருந்து கரஸ்பாண்டிங் ஃபீல்டுக்கு போகணும், அப்புறம் லீனியராக இருக்கணும், அப்புறம் கண்டினியூஸாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் இது ஃபங்க்ஷனல். அதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆப்வியஸ், பிகாஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படிங்கிற விஷயம் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ தான் இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே, தென் நம்ம வந்து லீனியரானு செக் பண்ணணும், கண்டினியூஸாக செக் பண்ணணும். லீனியரானு எப்படி செக் பண்ணுறது? ஜஸ்ட் பாருங்கள். fy of x1 plus x2 is equal to x1 plus x2, y is equal to, இதை வந்து இன்னர் ப்ராடக்ட் வந்து லீனியர் இன் ஃபஸ்ட் வேரியபிளா, அதனால் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா fy of x1ஓட இமேஜ், இது பார்த்திங்கன்னா fy of x2ஓட இமேஜ். ஸோ இது வந்து இதை வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x1, yயை fy of x1 plus fy of x2 அப்படி சொல்லி எழுதிட்டேன். ஓகே, ரெண்டாவது fy, இங்கே y போட்டுக்காங்க, சப்ஸ்கிரிப்டில் y போட்டுக்காங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். fy of alpha x is equal to நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஜஸ்ட் டெஃபினிஷன் அப்ளை பண்ணால் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ், ஒய்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து ஆல்ஃபாவை வெளியே எடுத்துக்கலாம், பிகாஸ் லீனியர் இன் ஃபஸ்ட் வேரியபிள். ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா fy of xோடைய இமேஜ். ஓகேங்களா? இது அதனால் இது இந்த இன்னர் ப்ராடக்ட் போல் fy of xன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் கண்டிஷன் அண்ட் செகண்ட் கண்டிஷன்லேருந்து என்ன சொல்லிடலாம்? fy அப்படிங்கிற ஃபங்க்ஷன் லீனியர்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணணும். அதாவது இதனுடைய நாம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா இது கண்டினியூஸ்னு ஆயிரும். ஏன்னா நாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டா இது வந்து பவுண்டட் ஆகிடுது. பவுண்டட்னா கண்டினியூஸ். ஓகே, நாம் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த நாமுக்கான டெஃபினேஷனை ரீகால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நாமுக்கான டெஃபினேஷனை இந்த f(y)க்கான ஃபார்மில் எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம இது பவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து கண்டினியூஸ் ஆயிருமா? ஓகே, ஓகே, இது எப்படி பவுண்டட் அப்படின்னு சொல்கிறது? ஆக்சுவலி நமக்கு வந்து ஒன்னொரு இன்இக்வாலிட்டி தெரியும். ஓகே, நவ் மாடுலஸ் ஆஃப் fy of x is equal to மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய்னு எழுதிக்கலாமா? ஜஸ்ட் டெஃபினிஷன், இங்கே இருக்கக்கூடிய டெஃபினிஷன் எழுதிக்கலாமா? நம்ம ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்துருக்கோம். மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு நாம் ஆஃப் ஒய். இந்த இன்இக்வாலிட்டியில் ரெண்டு சைடும் சுப்ரீமம் எடுங்க. சுப்ரீமம் ஓவர் நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுங்க. இப்போது இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் நாமுடைய டெஃபினிஷனா, நாம் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்யோட டெஃபினிஷனா. ஸோ இதுக்கு பதிலாக நாம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய்க்கு மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்புறம் செட் ஆஃப் ஆல் நாம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு நாம் ஆஃப் ஒய்ன்னு இருக்கா? இல்லை வந்து நம்ம நாம் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஜெக்ட் பண்ணிடலாம். நாம் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து சிங்கிள்டன் செட் மட்டும்தான் இருக்கும். அது நத்திங் பட் நாம் ஆஃப் ஒய் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு சுப்ரீமம் எடுத்தால் அதே வேல்யூ தான் வரும், நாம் ஆஃப் ஒய் தான் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? நாம் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து சொல்லிடலாம் நாம் எஃப் ஒய் இஸ் பவுண்டட், ஸோ நாம் ஆஃப் ஒய் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இது பவுண்டட் மட்டும் இல்லை, நாம் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஒய். அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு இன்இக்வாலிட்டி பார்த்துருக்கோம். அதாவது நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ். அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் fy of x is less than or equal to norm of fy norm of x for every x belongs to h. every x belongs to h. இந்த எக்ஸுங்க வந்து ஹச்சில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸை வேணாலும் இருக்கலாம். நான் பர்டிகுலர்லி எக்ஸுக்கு பதிலாக ஒய் கூட சப்ஜெக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் எக்ஸ் பதிலாக ஒய் சப்ஜெக்ட் பண்ணிட்டு ஒய் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நாம் ஒய் வரும், இங்கே fy of y வரும். ஸோ அந்த நாம் ஒய் வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் வரும். ஓகேங்களா? இது வந்து நாம் ஒய், இந்த நாம் ஒய் வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த சைடு கொண்டு வந்து இப்படி வரும், மாடுலஸ் ஆஃப் fy of y டிவைட் பை நாம் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் fy அப்படின்னு வரும். இப்போது
இதனோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் ஒய் மாலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் வரும். இங்கே டிவைட் பை நாம் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எஃப் ஒய் வரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோம், நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய்ங்கிறது வந்து நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயருக்கும் இந்த நாம் ஒய்க்கும் இந்த ஸ்கொயர் அடிச்சிடும். அடித்த பிறகு மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், நாம் ஒய் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எஃப் ஒய்னு வரும். ஸோ the inequality 1 and inequality 3 இது ரெண்டு இன்இக்வாலிட்டிலேருந்து என்ன சொல்லிடலாம், ஈக்குவாலிட்டி 2 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம இதுலேருந்து என்ன விஷயம் பார்த்தோம், எஃப் பிலாங்ஸ் டு அட்ஜஸ்டான்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். அப்புறம் நாம் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் என்னால் இங்கே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது கரஸ்பாண்டிங் இங்கே வந்து எஃப் ஒய்ங்கிற ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறேன். இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் ப்ரெசர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹச்லேருந்து ஹச் ஸ்டாருக்கு டிஃபைன் பண்ணுறீங்க. அது எப்படின்னா, இங்கேருந்து ஒய்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதோட இமேஜ் எஃப் ஒய் அப்படி சொல்லி டிஃபைன் பண்ணுறீங்க. ஓகே, இது என்னென்ன விஷயம்லாம் ப்ரெசர்வ் பண்ணதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இட்ஸ் ப்ரெசர்வ் த அடிஷன். சி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா பை டெஃபினிஷன். இது ஒய்ங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, அது அப்படியே வந்துடுது. ஓகே, இப்போ எஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம அட் இசட்டுங்கிற இடத்துக்கு இசட்டுங்கிற பாயிண்ட் எவால்யூட் பண்ணுவோம். அட் இசட்டில் எவால்யூட் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வருமா. ஜஸ்ட் இது டெஃபினிஷன். எக்ஸுங்கிற இடத்துல இசட் இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு ஹில்பர்ட் ஸ்பேஸ் பார்க்கும்போது நோட்டில் ஒரு விஷயம் பார்த்தோம், இது செகண்ட் வேரியபிளில் லீனியராக இருக்காது. ஒரு ஸ்கேலரை வெளியே எடுக்கும் போது மட்டும் கான்ஜுகேட் வரும். பட் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் கமா எக்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் எக்ஸ் இசட் உடைய இமேஜ். அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் கமா ஒய் இஸ் நத்திங் பட் எஃப் ஒய் இசட் உடைய இமேஜ். ஸோ இதுக்கு பதில் எஃப் எக்ஸ் இசட் எஃப் ஒய் இசட்னு எழுதிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், எஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஒய்னு எழுதிக்கலாமா இந்த ரெண்டுலேருந்து. இது வந்து இசட்டுங்கிறது ஆர்பிட்ரரி, அப்படிங்கும்போது ஜென்ரலாகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரூ. ஸோ இதுலேருந்து இப்படி எழுதிக்கலாம். எஃப்எக்ஸ் இஸ் நத்திங் பட் சிஎக்ஸோட இமேஜ், எஃப்ஒய் இஸ் நத்திங் பட் சிஒயோட இமேஜ். ஸோ சிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இட்ஸ் ப்ரிசர்வ் த அடிஷன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது டஸ் நாட் ப்ரிசர்வ் த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். அதாவது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா இது ப்ரிசர்வ் பண்ணாது அப்படிங்கிறாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் இதே மாதிரியே வெரிஃபை பண்ணி பாருங்கள். இது என்ன ஆகுனா, ஸ்கேலரை வெளியே எடுத்திங்கன்னா அதுக்கு பதிலாக காஞ்சிகேட் வரும், ஸ்கேலருக்கு பதிலாக காஞ்சிகேட் வரும். இட் ப்ரிசர்வ்ஸ் நாம். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிடலாம். நாம் ஆஃப் சி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். சி இஸ் 1 ஆன் 2 சொல்கிறாங்க. இது ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் பை ரிச் ரெப்ரசன்டேஷன் தியரம். ரிச் ரெப்ரசன்டேஷன் தியரம் இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ரிசல்ட்டில். H is a Hilbert space. Let F be a arbitrary functional in H star. Then there exists a unique Y in H star such that F of X is equal to inner product of X, Y for every X belongs to H. அதாவது என்ன சொல்கிறேன்னா, H ஸ்டார்லேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்தினாலும் அது கரஸ்பாண்டிங்காக என்னால் ஹச்லேருந்து யூனிக் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த யூனிக் எலமெண்ட் வச்சு இந்த ஃபங்க்ஷனை என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படி. இந்த தீரம் என்ன சொல்லுது, யூனிக்னஸ் வந்து 1 to 1ன்னு சொல்லுது. அப்புறம் இதுலேருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லுது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் ப்ரெசர்வ் பண்ணல. ஒருவேளை ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ப்ரெசர்வ் பண்ணியிருந்தால் அந்த ரெண்டு ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கும், ஹச்சும் ஹச் ஸ்டாரும் ஈக்குவலாக இருக்கும். பட் இது அது ப்ரெசர்வ் பண்ணல. இப்போது நம்ம ஹச் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு தெரியும், ஹச் ஸ்டார் இஸ் ஹில்பர்ட் ஸ்பேஸா, ஏன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணும். இப்போ ஹச் ஸ்டாருங்கிறது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது ஹில்பர்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் ஹச்சுங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஹச் ஸ்டார் இஸ் ஆல்சோ ஹில்பர்ட் ஸ்பேஸ். வித் அதனோட இன்னர் ப்ராடக்ட் என்னன்னா, அதில் இருக்கிற ஹச் ஸ்டாரில் கூடிய எல்லா எலமெண்ட்டும் இப்படி எழுதிக்கலாம், எஃப்எக்ஸ் எஃப்ஒய் அப்படி எழுதிக்கலாமா. அப்போது இன்னர் ப்ராடக்ட் ரெண்டு எலமெண்ட் எடுத்திங்கன்னா எஃப்எக்ஸ் எஃப்ஒய் ரெண்டு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் இந்த ஹச் ஸ்டாருக்கு வந்து நம்ம எப்படி நாம் டிஃபைன் பண்ணியிருப்போம், ஹச் ஸ்டாரில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோடைய நாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் வச்சு டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த சுப்ரீமம் வச்சு வரக்கூடிய வேல்யூவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. தென் சேம் வே நம்ம ஹச் ஸ்டாருங்கிறது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து ஹச் ஸ்டார் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்லிடலாம். அப்போ ஹச் டபுள் ஸ்டாரும் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்லிடலாம். ஏன்னா ஹச் ஸ்டாருடைய காஞ்சிகேட் தான் இது. ஒரு ஹச்சுங்கிற ஹில்பர்ட் ஸ்பேஸ் தான், அதனுடைய காஞ்சிகேட் ஸ்பேஸும் ஹில்பர்ட் ஸ்பேஸ், அதனுடைய இன்னர் ப்ராடக்ட் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்னென்னா, ஹச் ஸ்டாருங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸ், அதனுடைய காஞ்சிகேட் ஸ்பேஸ் ஹச் டபுள் ஸ்டாரும் ஹில்பர்ட் ஸ்பேஸ், அதனுடைய இன்னர் ப்ராடக்ட் என்னென்னா இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கிற இன்னர் ப்ராடக்ட் மாதிரி தான். இதுலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஒய் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இது ரெண்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் எஃப்ஒய் இருக்கும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப்எக்ஸ் எஃப்ஒய் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். நம்ம நேச்சுரல் எம்பண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்ன சொன்னோம்னா, எண்ணுக்கும் என் டபுள் ஸ்டாருக்கும் இடையில ஒரு ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம் இருக்குது, அது ஆன் டூவாக இல்லை. அதனால் என்ன சொன்னோம், என் இஸ் அ சப்செட் ஆஃப் என் டபுள் ஸ்டார் அப்படின்னு சொன்னோம்.
பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது. 1 வந்து நம்மளுக்கு ஆன் டூவான்னு தெரியாது. ஆக்சுவலி நம்ம அது நாம் லீனியர் ஸ்பேஸில் பார்த்தா அதே ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம். இங்கே அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த நேச்சுரல் எலமெண்ட்டிங்கில் பார்த்த ஐசோமாரிசம் என்னென்னா ஹச்சுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஹச் டபுள் ஸ்டார்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே நான் ஹச் டபுள் ஸ்டாரில் கேபிட்டல் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி எலமெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். அது வந்து இந்த டெஃபினேஷன், இந்த மாதிரி டெஃபினேஷனில் டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசமாக இருக்காது. பட் ஆன் டூவாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதுவே இந்த ஹச்சுங்கிறது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ், இங்கே வந்து ஸ்பெஷல் கேஸாக ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கும் போது இந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன்? இப்போது ஹச்சிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அது கரஸ்பாண்டிங்காக நம்மளால் ஹச் ஸ்டார்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்க முடியும். அந்த ஹச் ஸ்டார்லேருந்து எடுக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னா எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஹச்சிலேருந்து எக்ஸ்னு எலமெண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஹச் ஸ்டார்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்க முடியும். அது வந்து எஃப்எக்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, அது எஃப்எக்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். சின்ஸ் இது வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸாக, இது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸுனால ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னோட காஞ்சுகேட் ஹில்பர்ட் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் எடுக்க முடியும். அந்த எலமெண்ட் வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியும், இங்கேருந்து இங்கே போகிறது ஒரு சி, இங்கேருந்து இங்கே போகிறது சி. சிங்கிறது வந்து ஒரு பைஜெக்ஷன் 1 to 1 அது ஆன் டூன்னு பார்த்தோம். அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது 1 to 1 ஆன் டூவாக இருக்கும். இது இங்கேருந்து இங்கே போகிறது 1 ஆன் டூவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு காம்போசிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எலமெண்ட் கரஸ்பாண்டிங் இங்கே ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆன் டூவாக இருக்கும். சிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை ப்ரெசர் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் வந்து ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசமாக இருக்காது. பட் இங்கே நீங்கள் அதே ரெண்டு டைம் காம்போசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை ப்ரெசர் பண்ணணும். ஏன்னா காம்போசிஷனில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஆல்ஃபா வெளியே வந்துச்சுன்னா காஞ்சுகேட் வரும். திருப்பியும் இன்னொரு காம்போசிட் ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வரும்போது திருப்பி ஆல்ஃபா டபுள் காஞ்சுகேட் வரும். ஆல்ஃபா டபுள் காஞ்சுகேட் வரும்போது அது ஆல்ஃபா ஆயிரும். ஸோ அது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ப்ரெசர் பண்ணிடும். அதனால் இங்கேருந்து இங்கே காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசமாக இருக்கும். அதாவது இங்கேருந்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அது கரஸ்பாண்டிங்காக இங்கே எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசமாக இருக்கும். அது ஆன் டூவாக இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஹச் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் ஹச் டபுள் ஸ்டார், அதாவது ஆல்வேஸ் ஹில்பர்ட் ஸ்பேஸஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அஜெண்ட் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் டெஃபினிஷன்: ஈச் ஆப்ரேட்டர் ஆன் ஹச் தேர் corresponding a unique operator H star on H is called adjoint of T, which is satisfying inner product of x comma inner product of Tx comma y is equal to inner product of x comma T star of y for every x comma y is belongs to the Hilbert space. Hilbert spaceல டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் கரஸ்பாண்டிங்காக டி ஸ்டாருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்க முடியும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த ஆப்ரேட்டர் தான் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம நாம்லீனியர் ஸ்பேஸ் பார்க்கும்போதே காஞ்சுகேட் ஆப்ரேட்டர்னு ஒன்று பார்த்தோம். அதை காஞ்சுகேட் ஆப்ரேட்டரையும் டி ஸ்டார் அப்படின்னு சொல்லி தான் டினோட் பண்ணோம். ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் கரெக்ட் பண்ணி காஞ்சுகேட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அதை டி ஸ்டார் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணோம். பட் அது பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, ஒரு ஹச்சில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்னா அது கரஸ்பாண்டிங்காக ஹச் ஸ்டாரில் டிஃபைன் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் நம்ம காஞ்சுகேட் ஆப்ரேட்டர் அப்படின்னோம். அது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஹச் ஸ்டாரில் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஹச்லேயே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஹச்லேயே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த ஈக்குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இதை விட இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்னா, இப்போது ஹச் ஸ்டார் ஆஃப் எக்ஸோடைய இமேஜ் என்னவாக இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக நான் இங்கே ஒரு ஹச் ஸ்டாரில் ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா, எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா. இந்த எஃப்எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் திஸ் ஃபங்க்ஷனில் என்னால் ஒரு இமேஜ் கண்டுபிடிக்க முடியுமா. அந்த இமேஜை வந்து எஃப்இசட்னு சொல்லலாமா, எஃப்இசட்னு சொல்லலாம். இந்த இசட் தான் இதனுடைய இமேஜ். ஓகேங்களா, இதுதான் அஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கும் காஞ்சுகேட் ஆப்ரேட்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகேங்களா, காஞ்சுகேட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஹச் ஸ்டாரில் டிஃபைன் பண்ணது, அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஹச்லேயே டிஃபைன் பண்ணி இருக்கிறது. அஜாயிண்ட் ஆப்ரேட்டருடைய டொமைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே வெக்டார்ஸ், ஹச் ஸ்டாருடைய டொமைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹச் ஸ்டார் இஸ் அன் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் அப்படின்னா அது என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது வந்து அந்த நாம்லீனியர் ஸ்பேஸ்லேருந்து இட் செல்ஃபே போகணும், லீனியராக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, லீனியராக இருக்கணும்னா இந்த லீனியருக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஓகே, லீனியருக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா ஓகே, நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இன்னர் ப்ராடக்ட் ஆஃப், அந்த டெஃபினேஷன் வச்சு ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த டெஃபினேஷன் வச்சு வெரிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது எக்ஸுங்கிற ஒரு ஆர்பிட்ரி ரெக்கார்ட் ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்காங்க. எடுத்துக்கலாம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா டி ஸ்டார் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த டீயை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாமா, பை டெஃபினேஷன்லேருந்து இந்த டீயை வந்து இந்த சைடு கொண்டு வரும்போது டி ஸ்டார் இந்த சைடு கொண்டு வரும்போது டி ஆயிரும். ஓகே, இன்னர் ப்ராடக்ட் வந்து செகண்ட் வேரியபிள் லீனியராக இருக்காது,
பட் இது வந்து அடிஷனை ப்ரெஷர் பண்ணும். செகண்ட் வேரியபிளில் அடிஷனை ப்ரெஷர் பண்ணும். ஹில்பர்ட் ஸ்பேஸுடைய ஃபஸ்ட்டு நோட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டீயை திருப்பி இந்த சைடு கொண்டு போகலாம். இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டி ஸ்டார் ஆகும் பை டெஃபினிஷன். அதே மாதிரி டி எந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டி ஸ்டார் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது ஹில்பர்ட் ஸ்பேஸில் நோட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாமா? இது ரெண்டுக்கு இடையில அடிஷன் இருக்குது, ஜஸ்ட் அடிஷன் இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இந்த வேல்யூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இந்த வேல்யூ ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்தாண்ட கொண்டு போகலாம், இந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகும். இது வந்து ஈக்குவல் டு 0 வரும். ஃபஸ்ட் நோட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நோட்டை யூஸ் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டோம்னா இங்கே எக்ஸுங்கிறது வந்து ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ, ஹச்சில் இருக்கக்கூடிய எக்ஸுங்கிறது ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ, கமா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அதாவது எக்ஸுங்கிற ஒரு ஆர்பிட்ரரி வெக்டார் இந்த ஒரு பர்டிகுலர் வெக்டாருக்கு ஆர்த்தோகனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வெக்டார் ஹில்பர்ட் ஸ்பேஸில் கூடிய எல்லா வெக்டாருக்கும் ஆர்த்தோகனலாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வெக்டார் வந்து 0 வெக்டாராக தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதனால் இந்த வெக்டார் கண்டிப்பாக 0 வெக்டாராக தான் இருக்கும். இந்த வெக்டார் 0 வெக்டார்னா இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இது வந்து 0னா இது வந்து ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஜஸ்ட் அதுலேருந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். ஸோ இதனால் இது வந்து லீனியர், அதாவது அடிஷனை ப்ரெஷர் பண்ணுன்னு சொல்லிடலாம். சிமிலர்லி அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம அது வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனையும் ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, சிம்பிள் கால்குலேஷன். நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது அஜாயிண்ட் ஆப்ரேட்டரும் பார்த்தோம், காஞ்சுகேட் ஆப்ரேட்டரும் பார்த்தோம். அது ரெண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸும் கம்பேர் பண்ணலாம். அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அடிஷனை ப்ரெஷர் பண்ணும், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை ப்ரெஷர் பண்ணாது. பட் ஆல்ஃபா வெளியே எடுக்கும்போது ஆல்ஃபா காஞ்சுகேட் வரும். பட் காஞ்சுகேட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அடிஷனையும் ப்ரெஷர் பண்ணும், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ப்ரெஷர் பண்ணும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த ரிலேஷனை இப்படி எழுதியிருக்கலாம். ஓகே, அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னா அதனுடைய அஜாயிண்ட்டுக்கு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த ஆப்ரேட்டருக்கு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டோடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லை, ஒரு ஆப்ரேட்டர் அதனுடைய அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இன்ட்டு அந்த ஆப்ரேட்டர் மல்டிபிள் பண்ணிட்டு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த ஆப்ரேட்டருக்கு நாம் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலும் சரி, எல்லாமே ஈக்குவல்ட்டாக இருக்கணும். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்காங்க, ஒரு ஆப்ரேட்டருக்கு நாம் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஸ்கொயர் அந்த ஆப்ரேட்டர் ரெண்டு டைம் ஸ்கொயர் பண்ணிட்டு நாம் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த ஆப்ரேட்டர் நார்மல் ஆப்ரேட்டர் அந்த ஈக்குவலாக இருக்கும். நார்மல் ஆப்ரேட்டர் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னா அந்த ஆப்ரேட்டர் காஞ்சுகேட் கண்டுபிடிச்சிட்டு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த ஆப்ரேட்டருக்கு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஒரு காஞ்சுகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம். இதுலேருந்து என்ன சொல்லுவோம், பிஎன் இஸ் அ சப்செட் ஆஃப் பிஎன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிப்போம். இது புரியாதீங்க, முன்னாடி இருக்க தியரி காஞ்சுகேட் ஆப்ரேட்டர் தியரி போய் பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து என்ன ஆகும்னா, மல்டிப்ளிகேஷன் ரிவர்ஸ் ஆகும். அதாவது T1 இன்ட்டு T2 ஹோல் காஞ்சுகேட் இஸ் ஈக்குவல் டு T2 காஞ்சுகேட் இன்ட்டு T1 காஞ்சுகேட்னு வரும். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். அப்புறம் ஐடென்டி ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, ஜீரோ ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு அஜாயிண்ட் எடுத்தாலும் சரி, அஜாயிண்ட் எடுத்தால் அதே ஆப்ரேட்டர் தான் வரும். சிமிலர்லி காஞ்சுகேட் எடுத்தாலும் சரி, ஐடென்டி ஆப்ரேட்டருக்கும் ஜீரோ ஆப்ரேட்டருக்கும் காஞ்சுகேட் எடுத்தாலும் அதே ஆப்ரேட்டர் தான் வரும். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டருக்கு இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய அஜாயிண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்கும். அப்புறம் அஜாயிண்ட்டோட இன்வெர்ஸ்க்கும் அந்த இன்வெர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேட்டருக்கு அஜாயிண்ட் கண்டுபிடிச்சி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஈக்குவல் டு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி காஞ்சுகேட்டுக்கும் அதே ரூல். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டருக்கு 2 டைம் அஜாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வரும், அதே ஆப்ரேட்டர் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டருக்கு 2 டைம் காஞ்சுகேட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே ஆப்ரேட்டர் இருக்கணும் அவசியம் இல்லை. அது என்னவாக இருக்குன்னா, 2 டைம் அஜாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து டீயோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். பட் அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்போது மட்டும் அந்த ஆப்ரேட்டரும் எண்ணுங்கிறது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்போது மட்டும் அந்த ஆப்ரேட்டரும் அதனுடைய 2 டைம் எடுக்கக்கூடிய காஞ்சுகேட்டும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 1 on 2. இந்த காஞ்சுகேட்டுங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சரி அஜாயிண்ட்டுங்கிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 1 on 2. இங்கே டீலேருந்து டி ஸ்டாருக்கு போதுங்களா, இது பார்த்தீங்கன்னா 1 1 on 2 1 1 on 2க்கு போகக்கூடிய ஃபங்க்ஷன், பி ஆஃப் ஹெச்லேருந்து பி ஆஃப் ஹெச்சுக்கு போகக்கூடிய 1 1 on 2 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் காஞ்சுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ். நம்ம யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் பார்த்துப்போம்ல, மேட்ரிக்ஸ்குள்ளே காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் என்ன ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இது வரும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ், ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதில் அது வரும். இது எல்லாத்துக்கும் எல்லா விஷயமே காமனாக இருக்கும். மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் ஆகக்கூடியது இது மட்டும் தான். இப்போ ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேலர் மல்டிபிள் ப்ரெஷர் ஆகும். பட் இந்த காஞ்சுகேட் கண்டுபிடிக்கும் போது, அதாவது காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்காது, காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ்னாலும் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னாலும் ஒரே ப்ராப்பர்ட்டி, ஒரே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சுகேட் ஸ்கேலர் மட்டும் வெளியே வரும்போது காஞ்சுகேட் வரும். ஓகேவா? அண்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னா,
இங்கே 2 டைம் அஜாயிண்ட் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு டி வரும். அதாவது 2 டைம் காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு டி வரும். பட் இங்கே வந்து டி வராது. எப்போ டி வரும்னா அது என்ன வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்போது தான் 2 டைம் காஞ்சுகேட் இருக்கும்போது டி வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அஜாயிண்ட்னா காஞ்சுகேட் அப்படிங்கிறது டிரான்ஸ்போஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. Self-adjoint operator definition: a operator A on a helped space H is said to be a self-adjoint operator if A is equal to adjoint of A. அதாவது ஒரு ஆப்ரேட்டரை நான் எப்போ செல்ஃப் அஜாயிண்ட்னு சொல்லுவோம்னா அந்த ஆப்ரேட்டரும் அதனுடைய அஜாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் செல்ஃப் அஜாயிண்ட் அப்படிம்பாங்க. அந்த ஆப்ரேட்டரை செல்ஃப் அஜாயிண்ட் அப்படிம்பாங்க. ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் செல்ஃப் அஜாயிண்ட்னா 0ங்கிற ஆப்ரேட்டரும் சரி, 1ங்கிற ஐடென்டி ஆப்ரேட்டரும் சரி, ரெண்டும் பார்த்திங்கன்னா செல்ஃப் அஜாயிண்டாக இருக்கும். ஏன்னா ஐக்கு அஜாயிண்ட் எடுத்திங்கன்னா அது ஐயே தான் வரும், 0க்கு அஜாயிண்ட் எடுத்திங்கனாலும் அது 0வே தான் வரும். ஸோ போத் ஆர் த செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நவ் த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி, a set of all self-adjoint operator in B of H is a closed real subspace of B of H. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டரையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த செட்டு வந்து பி ஆஃப் ஹெச்சோட க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் ஆரில் சப்ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே. டு வெரிஃபை ரியல் சப்ஸ்பேஸ் ஏங்கிறது ஒரு ரியல் சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். ஏங்கிறது என்னென்னா ஸ்கிரிப்ட் ஏங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது இது செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டர். செட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டருடைய சப்செட் தான் செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். நம்ம வந்து ஒரு சப்செட்டை சப்ஸ்பேஸாக ரியல் சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா என்ன பண்ணணும், 2 கண்டிஷன் செக் பண்ணணும். அதாவது ஏலேருந்து 2 ஸ்கிரிப்ட் ஏலேருந்து 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு அது அடிஷன் உள்ளதுதான் பார்க்கணும். அப்புறம் ஸ்கிரிப்ட் ஏலேருந்து ஒரு எலமெண்ட் ரியல் ஃபீல்ட்லேருந்து ரியல் சப்ஸ்பேஸை தான் செக் பண்ணணும். அதனால் ஒரு ரியல் வேல்யூ எடுத்துகிட்டு அதை 2 மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ரிசல்டன்ட் வந்து அந்த ஏக்குங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா? இந்த 2 கண்டிஷனையும் சேர்த்து ஒன்றா செக் பண்ணுறதுனா இப்படி செக் பண்ணிக்கலாம்னா இப்படி செக் பண்ணலாம். அதாவது ஆல்ஃபா into A1 plus beta into A2 belongs to script A for every A1 and A2 belongs to script A. Alpha and beta are 2 real numbers. Okay. அது எப்படி செக் பண்ணுறது? ஓகே. இப்போது இந்த எலமெண்ட் ஆல்ஃபா இன்ட்டு A1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A2 இதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுன்னு அர்த்தம். இது வந்து செல்ஃப் அஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். செல்ஃப் அஜாயிண்ட் எப்படி செக் பண்ணும்? இதோடைய அஜாயிண்ட்டும் இதுவும் ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்ரேட்டருக்கு அஜாயிண்ட் எடுக்கிறோம். அஜாயிண்ட் எடுத்துட்டா நம்மளுக்கு தெரியும் அஜாயிண்ட் வந்து அடிஷனை ப்ரெசர்வ் பண்ணுது. ஸோ அதனால் அஜாயிண்ட்டை இன்சைடு கொண்டு வந்துடலாம். உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு A1 அஜாயிண்ட் வரும் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A2 அஜாயிண்ட் வரும். இப்போது நம்மளுக்கு வந்து தெரியும் அஜாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ப்ரெசர்வ் பண்ணாது. பட் ஒரு ஸ்கேலர் வெளியே எடுத்தோம்னா காஞ்சிகேட் வரும். அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி ஆல்ஃபா காஞ்சிகேட் இன்ட்டு A1 ஸ்டார்னு வரும் ப்ளஸ் பீட்டா காஞ்சிகேட் இன்ட்டு A2 ஸ்டார்னு வரும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு ரியல் வேல்யூங்கும் போது ஆல்ஃபாவும் ஆல்ஃபா காஞ்சிகேட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் ஏங்கிறது ஒரு செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். சரி, A1 அப்படிங்கிறது செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஸோ A1 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் பி காஞ்சிகேட்டுங்கிறது ஒரு ரியல் வேல்யூ. ஸோ பி காஞ்சிகேட்டும் பியும் ஈக்குவல். A2 காஞ்சிகேட்டுங்கிறது ஒரு செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதனால் A2 காஞ்சிகேட்டும் ஏவும் ஈக்குவல். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இது வந்து ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு A1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A2 வந்துடுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இட் இஸ் அ செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லிட்டோம், இஸ் அ சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஏ இஸ் க்ளோஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். க்ளோஸ்ன்னு என்ன இஸ் க்ளோஸ் இஸ் என்ன அர்த்தம், இட் கண்டைன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம், ஆர்பிட்ரரியாக ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த லிமிட் பாயிண்ட் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம்னா போதுங்களா? அதை தான் இப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்படின்னா ஏ இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஏங்கிறது ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துக்காங்க. இப்போ இந்த லிமிட் பாயிண்ட் என்ன, we can find a sequence in script A such that an is converts to A. இந்த ஏலேருந்து நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த சீக்வன்ஸ் வந்து ஏக்கு கன்வர்ஜனாக இருக்க மாதிரி கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், we have to prove that A is belongs to ஏன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ணலாம், A is equal to A star அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம், norm of A minus A star is equal to 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் என்ன அர்த்தம், norm of a particular value is equal to 0 if and only for that particular value is equal to 0 அர்த்தமா. அதனால் A minus A star is வந்து equal to 0 ஆயிரும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், A equal to A star சொல்லிடலாம். A equal to A starனா இட் இஸ் அ செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், norm of A minus A star is equal to இதன் கூட நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் AN போடுறோம். அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் AN ஸ்டார் போடுறோம். இது போகிறதுனால ஈக்குவலிட்டி பாதிக்கப்படாது. ஓகே, இப்போ நம்ம ட்ரையாங்குலர் இன்ஈக்குவலிட்டி யூஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். தென் நம்மளுக்கு தெரியும் ஏஎன் இஸ் அ செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் போது ஏஎன்னும் ஏஎன் ஸ்டாரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த நாம் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரும்.
ரிமைனிங் இருக்கும் அது. இப்போது இதிலிருந்து ஸ்டாரை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டார் வந்து அடிஷனை ப்ரெஷர் பண்ணும், அஜாயிண்ட் வந்து அடிஷனை ப்ரெஷர் பண்ணுங்கிறனால ஸ்டாரை காமனாக வெளியே எடுத்துருப்போம். இப்போ ஸ்டார் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னாலும் இப்போது நாம் ஆஃப் ஆப்ரேட்டர் நாம் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு ஆப்ரேட்டருக்கு அஜாயிண்ட் எடுத்து நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, அதனுடைய நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு -1 காமன் எடுக்கிறோம். -1 வெளியே வரும்போது என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் 1ன்னு வரும். நாமுடைய டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வெளியே வரும்போது மாடுலஸ் ஆஃப் -1 வரும். மாடுலஸ் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து இப்படி வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 2 × நாம் ஆஃப் an மைனஸ் ஏன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் an இஸ் கன்வர்ஸ் டு a அப்படின்னு, an இஸ் கன்வர்ஸ் டு ஏன்னு தெரியும். சரி, நாம் ஆஃப் an மைனஸ் ஏ இஸ் கன்வர்ஸ் டு 0 ஆகும். ஸோ இந்த சைடு கன்வர்ஸ் டு 0 அப்படிங்கிறனால திஸ் நாம் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிடுது. ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம் இது வந்து செல்ஃப் அசைன்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து இன்னொரு ரிசல்ட் பார்த்தோம். ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு க்ளோஸ்டு சப்செட் எடுத்தோம்னா அது கண்டிப்பாக இஃப் ஒன் ஒன்லி கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் என்ன சொல்லிடலாம், ஏ இஸ் ஏ கம்ப்ளீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த ரிசல்ட் எப்படி எழுதலாம்னா, செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஏ ரியல் பெனாக் ஸ்பேஸுங்கிற விஷயம் பாருங்கள், ரியலில் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து இங்கே ஸ்கேலர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக எடுத்தோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதனால் அது வந்து ரியல் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரியல் பெனாக் ஸ்பேஸ். தென் அடுத்தது நம்மளுக்கு வந்து 2 அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் எடுத்தால் அதை ஆட் பண்ணோம்னா அது செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கும். 2 செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் எடுத்து அதை ஆட் பண்ணோம்னா செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கும். அதே 2 செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் எடுத்து மல்டிபிள் பண்ணால் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இருக்காது. அதுக்கு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, லெட் a1 and a2 be self adjoint operators on H. a1 into a2 is self adjoint if and only if a1 and a2 are commutes. அதாவது a1 into a2 is equal to a2 into a1. இது ரெண்டும் கம்யூட்ஸ் பண்ணிச்சுன்னா தான் செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கும். செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருந்தால் தான் கம்யூட்ஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஓகே, இது ப்ரூஃப் ஈஸி தான், சிம்பிள், ஒரு லைன் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும், இது வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட்னா என்ன பண்ணணும், a1 into a2 star is equal to a1 into a2 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, செல்ஃப் அட்ஜாயிண்ட்னா அது அர்த்தம். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், சரி இப்போ அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிங்க. a1 into a2 ஸ்டார் எடுத்திங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு a2 ஸ்டார் இன்ட்டு a1 ஸ்டார்னு வருமா, ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். ஓகே, சின்ஸ் a1 a2 செல்ஃப் அட்ஜாயிண்ட்னால a2 ஸ்டாருக்கு பதில் a2 போட்டுக்கலாம், a1க்கு பதில் a1 ஸ்டாருக்கு பதில் a1 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எப்போ a2 இன்ட்டு a1 வந்து எப்போ a1 இன்ட்டு a2க்கு ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது மட்டும்தான். அதுதான் இஃப் ஒன் ஒன்லி இஃப் கண்டிஷன். அடுத்தது, let T be a operator on a Hilbert space H. First condition, T is equal to 0 if and only if inner product of Tx, y is equal to 0 for every x, y is belongs to H. ரெண்டாவது condition, T is equal to 0 if and only if inner product of Tx, x is equal to 0 for every x belongs to H. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, டீங்கிறது ஒரு ஆர்பிட்ரி ஆப்ரேட்டர். ஒருவேளை T is equal to 0னா தென் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Tx, y is equal to 0. இந்த ப்ரூஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ரூஃப் வந்து ஈஸியாக பார்த்துடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். T வந்து 0னா T of x வந்து 0 ஆயிருமா, அப்போ 0, y is always equal to 0. ஓகேங்களா, சிமிலர்லி கான்வர்ஸும் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். Tx, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Tx, y is equal to 0 அப்படின்னா இப்போ வந்து நம்ம Tx-ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. Tx, y is equal to 0, அந்த y is arbitrary. Tx is a vector which is orthogonal to every y. Y is a arbitrary vector. ஒரு வெக்டார் எல்லா அச்சில் இருக்கக்கூடிய எல்லா வெக்டாருக்கும் ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு 0 வெக்டாராக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் Tx is equal to 0ன்னு வரும். ஸோ Tx is equal to 0னா அது ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஓகேங்களா, கான்வர்ஸும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒய்க்கு பதில் எக்ஸ் போட்டாலும் ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, தென் இப்போது ஒரு ஆப்ரேட்டர் செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கணும்னா வேறு ஏதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்கான்னு கேட்டால் ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது. ஏன் ஆப்ரேட்டர் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் H is said to be is self adjoint if and only if the inner product of Tx, x is real for every x belongs to H. ஓகேங்களா, ஒரு ஆப்ரேட்டர் செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதனுடைய இன்னர் ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, Tx, x போட்டிங்கன்னா அதனுடைய வேல்யூ ரியலாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரிசல்ட் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் வந்து செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கணும்னா கம்யூட்ஸ் பண்ணணும் ரெண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் பார்த்தோம். ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷனே ஒரு டிஃப்ரெண்ட் வேல டிஃபைன் பண்ணிங்கன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ஆப்ரேட்டர் வந்து செல்ஃப் அட்ஜாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து புது மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு நியூ மல்டிப்ளிகேஷன், இதுக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ நியூ மல்டிப்ளிகேஷன் ஃபார் ஏ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். A1 A2ங்கிறதும் 2 செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல டாட்
அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்ரேட்டரையும் T1 A1 அண்ட் A2வையும் யூஸ்வலாக மல்டிபிள் பண்ணிட்டு அடிஷன் ப்ளஸ் A2 இன்ட்டு A1 டிவைட் பை 2 இது ரெண்டையும் இப்படி மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பை 2 போட்டால் வரக்கூடிய ரிசல்ட் தான் இதனுடைய மல்டிப்ளிகேஷன் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம வந்து ஓகே, இது வந்து நம்ம இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் அஜாயிண்ட். எப்படி செல்ஃப் அஜாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். செல்ஃப் அஜாயிண்ட் எப்படி செக் பண்ணுறது? இதனுடைய அஜாயிண்ட்டும், அதாவது இதுக்கு ஸ்டார் எடுத்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இதுவாகவே இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு தான் செக் பண்ணும். ஓகே, அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். A1 டாட், நான் இந்த சர்க்கிளை வந்து டாட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, A1 டாட் A2 பவர் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுனா, ஜஸ்ட் நாங்கள் டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டார் வந்து அடிஷனை ப்ரெஷர் பண்ணும். அதனால் அது அடிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக எழுதிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஸ்கேலார் வெளியே எடுக்கும் போது பார்த்திங்கன்னா காஞ்சிகேட் வரும். இப்போது இங்கே வந்து ரியல் வேல்யூ அப்படிங்கிறனால காஞ்சிகேட் அப்படியே 1/2 அப்படியே வரும். 1/2 எல்லாத்துலேருந்து காமன் எடுத்துக்காங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகும், ஹோல் பவர் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் பவர் ஸ்டார் இருந்துச்சுன்னா பி ஸ்டார் இன்ட்டு ஏ ஸ்டார் வருமா, அதே மாதிரி இது வந்து ரிவேர்ஸில் மாறிக்கும். நம்மளுக்கு A1 A2 செல்ஃப் அஜாயின் தெரியும். ஸோ அதனால் A2க்கு பதிலாக ஏவும், A1 ஸ்டாருக்கு பதிலாக A1 போட்டுக்கலாம். அப்புறம் A1 ஸ்டாருக்கு பதிலாக A1, A2 ஸ்டாருக்கு பதிலாக A2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன A1 இன்ட்டு A2 ப்ளஸ் A2 இன்ட்டு A1 டிவைட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் எ ப்ராடக்ட். A1 இன்ட்டு A2 உடைய டாட் ப்ராடக்ட், A1 டாட் A2 உடைய வேல்யூ தான் இது. ஸோ இது A1 டாட் A2, அதாவது A1 டாட் A2 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு A1 டாட் A2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம புதுசாக டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் செல்ஃப் அஜாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, இது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்காங்க. நீங்கள் அதே மாதிரி இது மாதிரி ஈஸியாக சிம்பிள் கால்குலேஷன் தான் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது எப்போ அசோசியேட்டிவிட்டியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஜென்ரலாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா A1ம் A3யும் ஃபஸ்ட்டு இருக்கிறதும் இந்த தேர்டு டைமும் கம்யூட்ஸ் பண்ணுச்சுன்னா அசோசியேட்டிவாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். ஜஸ்ட்டு ஏ டாட் ஐ போட்டிங்கன்னா ஐ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ வரும். ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு பதிலாக A2க்கு பதிலாக ஐயும் A1க்கு பதிலாக ஐயும் போட்டு பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் வந்துடும். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இந்த டாட்டுக்கும் ப்ளஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனுக்கும் இந்த டாட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த ப்ராடக்ட்டும் நம்ம புதுசாக டிஃபைன் பண்ண மல்டிப்ளிகேஷனும் ஆல்ரெடி இருக்கிற மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்கும். எந்த கேஸில் ஈக்குவலாக இருக்கும்னா A1ம் A2வும் கம்யூட்ஸ் பண்ணும்போது. A1 A2 கம்யூட்ஸ்னு அர்த்தம் A1 A2 இஸ் ஈக்குவல் டு A2 இன்ட்டு A1 அப்படின்னு அர்த்தம். கம்யூட்ஸ்னால் அது அர்த்தம், அந்த கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ரெண்டு செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு இடையில ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அது என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, லெட் A1 அண்ட் A2 பி a செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். வி கேன் ரைட் A1 is less than or equal to A2 if inner product of A1, X is less than or equal to inner product of A2 of X for every X. So inner product of A1X, X is less than or equal to inner product of A2, X இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டும் A1 less than or equal to A2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது என்னென்ன ப்ராப்பர்ட்டினா, the real Banach space of all self-adjoint operator on H is a partially ordered set and it is not a lattice. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம்ல, இந்த ரிலேஷன் வந்து ஒரு பார்சியலி ஆர்டர் ரிலேஷனாக இருக்கும். இது வந்து லாட்டிக்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்சியலி ஆர்டர் ரிலேஷன் என்ன, ஏ ரிலேஷன் ஆன் எ நான் எம்ப்டி செட் இஸ் செட் டு பி பார்சியலி ஆர்டர் இஃப் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், ஆன்டிசிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஒரு ஆப்ரேட்டரை ஒரு ரிலேஷனை பார்சியலி ஆர்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சியலி ஆர்டர் ரிலேஷனாக இருக்கும். அந்த ரிலேஷன் வித் அந்த செட்டை வந்து பார்சியலி ஆர்டர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் நாட் அ லாட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாட்டிக்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லாட்டிக்ஸ் இஸ் ஏ பார்சியல் ஆர்டர் செட் இன் விச் ஈச் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹேஸ் ஏ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பார்சியல் ஆர்டர் செட் இருக்குன்னா அந்த பார்சியல் ஆர்டர் செட்டை நம்ம எப்போ லாட்டிக்ஸ்னு சொல்லணும்னா, அதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு 2 எலமெண்ட் எடுத்தாலும் சரி, அந்த 2 எலமெண்ட் வச்சு ஒரு செட் எடுத்திங்கன்னா அந்த செட்டுக்கு சுப்ரீமும் இருக்கணும், இன்ஃபிமமும் இருக்கணும். அதாவது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இருக்கணும், லீஸ்ட் அப்பர் பவுண்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா பார்சியல் ஆர்டர் செட்டை லாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பார்சியலி ஆர்டராக இருக்குது. அதை ரிஃப்ளெக்ஸிவ், ஆன்டிசிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம புதுசாக 2 செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு இடையில டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, A1 is less than or equal to A2, that implies A1 plus A is less than or equal to A2 plus A for every A. A is a self-adjoint operator. இப்படி
ரெண்டு செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த லெஸ் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் ப்ளஸ் ஏ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டரால் ஆட் பண்ணிங்கனாலும் அது அந்த லெஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ரெசர்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா A1 is less than or equal to A2 and alpha is a positive real value. Alpha is a positive real value. Then ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணிங்கனாலும் ஆல்ஃபாவால் இந்த ரிலேஷனில் ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணிங்கனாலும் அந்த லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாறாது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெசர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஆர்டராக இருக்கும், லாட்டிக்காக இருக்காது. அப்புறம் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி. டெஃபினிஷன்: a self-adjoint operator A is said to be positive if A is greater than or equal to 0. That is, inner product of Ax, X is greater than or equal to 0. அதாவது ஒரு செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் நான் எப்போ பாசிட்டிவ்னு சொல்லுவோம்னா ஏ வந்து கிரேட்டர் than or equal to 0. ஏங்கிறது ஒரு செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டராக இருக்குது, ஜீரோங்கிறது செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு கடையில் இந்த ரிலேஷன் இருந்துச்சுன்னா ஏங்கிற ஆப்ரேட்டர் பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான மீனிங் என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Ax, X is greater than or equal to 0, greater than or equal to 0ன்னு அர்த்தம். 0 and 1 ஆர் த பாசிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்க. நம்மளுக்கு 0 and 1 வந்து செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர்னு தெரியும். இது வந்து பாசிட்டிவ் ஆப்ரேட்டரா? ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் I, X is greater than or equal to 0 ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஓகே, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Ix, X எடுத்துக்காங்க. இட்ஸ் ஈக்குவல் டு X, X பிகாஸ் ஐங்கிறது ஐடென்டி ஆப்ரேட்டர். ஸோ எக்ஸ்க்கே மேப் பண்ணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் X, X நம்மளுக்கு தெரியும் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் X, X இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ ஐங்கிறது வந்து பாசிட்டிவ் ஆப்ரேட்டர், ஜீரோங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 0x, X வந்து கிரேட்டர் than or equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 0x, X வந்து ஈக்குவல் என்ன எழுதலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 0, X. ஏன்னா ஜீரோ ஆப்ரேட்டர்ங்கிறது எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோக்கு மேப் பண்ணக்கூடியது. அப்படிங்கும்போது பர்டிகுலர் எக்ஸுங்கிற எலமெண்ட்டையும் ஜீரோக்கு மேப் பண்ணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 0, X இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஜீரோங்கிற ஆப்ரேட்டர் ஜீரோங்கிற எலமெண்ட் எல்லா ஹில்பர்ட் ஸ்பேஸில் கூடிய எல்லா எலமெண்ட் கூடயும் ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து லெஸ் than or equal to greater than or equal to 0ங்கிற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஜீரோங்கிற ஆப்ரேட்டரும் ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேட்டர். இப்போது பாசிட்டிவ் ஆப்ரேட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ்: A is a positive operator on H, then that implies A plus I is a non-singular operator. ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா தென் A plus I is a non-singular operatorன்னு சொல்கிறாங்க. சரி, நான்-சிங்குலர்னு என்ன? A linear transformation T on a linear space is said to be a non-singular if T is 1-to-1 and on-to. Otherwise it's said to be singular. அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இப்போ நான் நான்-சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம்னா அது 1-1ஆகவும் இருக்கணும், on-2வாக இருக்கணும், அதாவது பைஜெக்டிவாக இருக்கணும். இதை வந்து ஒன்று எப்படி சொல்லலாம்னா இதுக்கு வந்து இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், இப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து நான் சிங்குலர் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அது வந்து சிங்குலர் அப்படிம்பாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க? ஏங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா இங்கே A plus I அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும், அதாவது ஆல்வேஸ் பைஜெக்ஷனாக இருக்கும், அதாவது ஆல்வேஸ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, தென் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா டீங்கிறது எந்த ஒரு எனி ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர் எடுத்திங்கனாலும் சரி I plus T star T யும் சரி I plus T ஸ்டாரும் சரி ரெண்டும் நான் சிங்குலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் இதனுடைய ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி தான் வரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா T ஸ்டார் அண்ட் T ரெண்டுமே பாசிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டா போதுமா? T ஸ்டார் இன்ட்டு T இன்ட்டு T ஸ்டார் ரெண்டும் பாசிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இந்த ரிசல்ட் வச்சு இது வந்து நான் சிங்குலர்னு சொல்லிடலாம். இது பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து செல்ஃப் அட்ஜாயின்ட்டான்னு செக் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்டார் எடுத்து பாருங்கள், இதே தான் வரும். இதுக்கும் நீங்கள் ஸ்டார் எடுத்து பாருங்கள், இதே தான் வரும். அதாவது T இன்ட்டு T ஸ்டாருக்கு ஸ்டார் எடுத்தாலும் சரி, T ஸ்டார் இன்ட்டு T ஸ்டார் எடுத்தாலும் சரி, ரெண்டும் இதே தான் வரும். நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா T இன்ட்டு T ஸ்டார் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறேன். அது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் T ஸ்டார் X, X இஸ் கிரேட்டர் than or equal to 0ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் பை டெஃபினிஷன். இப்போது இங்கே இருக்கிற டீயை நம்ம இந்த சைடு கொண்டு போனால் T ஸ்டார் ஆகும், அதுதான் அஜாயிண்ட்டுக்கான டெஃபினிஷன். ஸோ இங்கே இருக்கிறத டீயை இங்கே கொண்டு போயிடலாம். இப்படி கொண்டு போனீங்கன்னா T ஸ்டார் ஆஃப் X, T ஸ்டார் ஆஃப் Xன்னு ஆகும். இப்போது நம்மளுக்கு தெரியும் X, X இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அது எக்ஸுக்கு போல T ஸ்டார் ஆஃப் X இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே, சிமிலர்லி நம்ம இதையும் ப்ரூஃப் பண்ணிடலாம். இது வந்து T ஸ்டார் Tங்கிறதும் பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இது வந்து நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. T is a operator on a non-zero Hilbert space, then supremum of this set is less than or equal to norm of T அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஈக்குவலிட்டி ஹோல்டு இஃப் இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட். அதாவது இந்த லெஸ் than or equal to வந்து ஈக்குவல்ட் ஆகும் எப்போனா T வந்து ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிடலாம். இந்த சுப்ரீமம் இஸ் லெஸ் than or equal to T அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னா நம்மளுக்கு தெரியும் norm of Tx, X is always less than or equal to norm of Tx, X by square inequality. ஓகே, அப்புறம் நம்மளுக்கு தெரியும் norm of Tx வந்து is always less than or equal to norm of T into norm of X.
ஓகேங்களா. இது வந்து அதாவது நாம் ஆஃப் த ஆப்ரேட்டருடைய ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். ஓகே, போத் சைடு நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா போத் சைடு சுப்ரீமம் எடுங்க. போத் சைடு சுப்ரீமம் எடுத்திங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட்டு தான் இருக்கும். ஏன்னா எக்ஸை பொறுத்து தான் சுப்ரீமம் எடுக்கணும். இந்த சைடு எக்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், அதனால் சிங்கிள்டன் செட்டாக இருக்கும். இதுக்கு இந்த சைடு மட்டும் சுப்ரீமம் இருக்கும். ஸோ இதை தான் இந்த இன்இக்வாலிட்டியில் சொல்கிறாங்க. இந்த இன்இக்வாலிட்டி எப்போ ஈக்குவல் ஆகும்னா டீங்கிறது ஒரு செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் இருந்தால் இந்த இன்இக்வாலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. Normal operator definition: an operator n on a Hilbert space is said to be normal if it commutes with its adjoint. That is, n into n star is equal to n star into n. ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டரை நான் எப்போ நார்மல் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுவும் அதனுடைய அஜாயிண்ட்டும் கம்யூட்ஸ் பண்ணணும். அதாவது n into n star is equal to n star into n. ஓகே, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். எவ்ரி செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இஸ் நார்மல் ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டர் செல்ஃப் அஜாயிண்ட்னு என்ன அர்த்தம்? ஆப்ரேட்டரும் அதனுடைய அஜாயிண்ட் ஈக்குவலாக இருக்கிறது அர்த்தம். அதாவது டியும் டி ஸ்டாரும் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். நம்ம இதை வச்சுட்டு என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணணும்? டியும் டி ஸ்டாரும் கம்ப்யூட் பண்ணுது அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டி இன்ட்டு டி ஸ்டார் எடுத்துக்காங்க. டி இன்ட்டு டி ஸ்டார் இப்போது இட் இஸ் அ செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஸோ டிக்கு போல் டி ஸ்டார் மாற்றிக்கலாம், அது டி ஸ்டாருக்கு போல் டி மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா வரக்கூடியது வந்து நார்மல் ஆப்ரேட்டருக்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதில் என்ன சொல்லலாம்? செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இஸ் அ சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் நார்மல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அண்டு செட் ஆஃப் ஆல் நார்மல் ஆப்ரேட்டர் இஸ் a closed subset of BH, n வராது h, and it is closed under scalar multiplication. That is, alpha scalar n is a normal operator, then alpha into n is a normal operator. Set of all normal operator on h எடுத்தீங்கன்னா it is a closed subset of B of h அப்படிங்கிறாங்க, and it is closed under scalar multiplication அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் இஸ் க்ளோஸ்டு ரியல் சப்ஸ்பேஸ்னு பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாகவும் இருக்கும், ரியல் சப்ஸ்பேஸாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு சப்செட் மட்டும் தான், ஆனால் சப்ஸ்பேஸ் வராது. சப்ஸ்பேஸில் வந்து ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று வந்து அடிஷன் வந்து க்ளோஸ்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒன்று ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் க்ளோஸ்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரூ ஆகுது, பட் அடிஷன் க்ளோஸ் அப்படிங்கிறது ட்ரூ கிடையாது. ஓகே, நம்ம இது எப்படி க்ளோஸ் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம அங்கே ஆல்ரெடி பார்த்தா அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணணும்? ஒரு செட்டு க்ளோஸ்னால் அதனுடைய லிமிட் பாயிண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதே விஷயம் தான் அங்கே பார்த்ததை தான் இங்கேயும் பார்க்குறோம். லெட் ஸ்கிரிப்ட் n இஸ் அ செட் ஆஃப் ஆல் நார்மல் ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்துக்காங்க. இது வந்து நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். n இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் n, தென் தேர் எக்ஸிஸ்ட் எ nn பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் n such that nn is converse to n, then if and only if we can say norm of nn minus n is converse to 0. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? norm of nn minus nn whole star is converse to 0, பிகாஸ் ஒரு ஆப்ரேட்டருடைய நாமும் அதனுடைய அஜாயிண்ட்டுடைய நாமும் ஈக்குவல். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டும் ஈக்குவல். ஸோ இதிலிருந்து என்ன சொல்லிடலாம்? nn star is converse to nn. Since scalar multiplication is jointly continuous, from that we can say that nn into nn star is converse to n into n star, and nn star into nn is converse to n star n. ஓகே, நம்ம எய்ம் என்ன? n is நார்மல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். n இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம் n இஸ் கம்யூட்ஸ் வித் அஜாயிண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். n இஸ் கம்யூட்ஸ் வித் அஜாயிண்ட்னு அர்த்தம் n இன்ட்டு n ஸ்டார் ஈக்குவல் டு n ஸ்டார் இன்ட்டு n சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அது இந்த ரெண்டுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போதும். அங்கே அஜாயிண்டில் என்ன ப்ராசஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் சிமிலர் ப்ராசஸ் வரும். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்ட்டு n ஸ்டார் போடுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்ட்டு n ஸ்டார், அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் nn ஸ்டார் இன்ட்டு nn இது போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம். அப்புறம் இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸ்பிளிட் பண்ணி எழுதினப்பறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா nங்கிறது வந்து நார்மல் ஆப்ரேட்டர், ஸோ இட்ஸ் கம்யூட்ஸ் வித் இஸ் அஜாயிண்ட். ஸோ இந்த டைம் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்புறம் ஃப்ரம் திஸ் அண்ட் திஸ் இந்த ரெண்டு சீக்வன்ஸ் கன்வர்ஜுங்கிற ரிசல்ட்லேருந்து ஆஸ் n tends to infinity this norm converts to 0 and this norm is converts to 0. Totally this part is converts to 0. From that we can say the norm of n into n star minus n star into n is converts to 0. ஸோ அதனால் என்ன அர்த்தம்? அந்த நாம் ஆஃப் திஸ் ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அர்த்தம். சரி, நாம் ஆஃப் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு 0னா அது வந்து நார்மலுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அதாவது ஆர்பிட்ரரி லிமிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த லிமிட் பாயிண்ட் ஒரு நார்மல் ஆப்ரேட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்ட் ஆப்ரேட்டர் அண்ட் வி ஹேவ் டு ப்ரூவ் இட் இஸ் அ ஸ்காலர் மல்டிப்ளிகேஷன் இஸ் க்ளோஸ்டு. ஸ்காலர் மல்டிப்ளிகேஷன் இஸ் க்ளோஸ்னு எப்படி சொல்ல ப்ரூவ் பண்ணுறது? ஒரு ஆப்ரேட்டர் நார்மல் ஆப்ரேட்டர் எடுக்கிறீங்க, அதை வந்து ஒரு ஆர்பிட்ரரி ஸ்காலரால் மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு புது ஆப்ரேட்டர் வரும், ஆல்ஃபா இன்ட்டு n அப்படின்னு புது ஆப்ரேட்டர் வரும். அந்த ஆப்ரேட்டரும் அதனுடைய காஞ்சிகேட்டும் கம்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ரேட்டர் ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஆயிரும். ஆல்ஃபா n இன்ட்டு
ஆல்ஃபா இன்ட்டு என் ஹோல் கான்ஜுகேட். ஸ்டார் வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ப்ரெஷர் பண்ணான்னு தெரியும், பட் அந்த ஸ்டார்லேருந்து வெளியே நம்ம ஸ்கேலர் எடுக்கும் போது கான்ஜுகேட் வரும். ஸோ அதனால் கான்ஜுகேட் வந்திருக்கு. இப்போ இந்த ஆல்ஃபா கான்ஜுகேட்டுங்கிறது வெளியே காமன் எடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ ஆல்ஃபா கான்ஜுகேட் வெளியே எடுத்திங்கன்னா இந்த ஃபார்மில் வரும். இப்போ நம்மளுக்கு என் வந்து நார்மல் தெரியும். ஸோ என் இஸ் கம்யூட் வித் அஜாயிண்ட். ஸோ இதை வந்து என் இன்ட்டு என் ஸ்டார் வந்து என்ன மாற்றிக்கலாம், என் ஸ்டார் இன்ட்டு என்னன்னு மாற்றிக்கலாம். இப்போ என் ஸ்டார் இன்ட்டு என் மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ஆல்ஃபா இது வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இது வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆல்ஃபாவும் ஆல்ஃபா கான்ஜுகேட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இட்ஸ் கம்ப்யூட்ஸ். ஸோ இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஆல்ஃபா உள்ளே கொண்டு போங்க. ஆல்ஃபா உள்ளே கொண்டு போயிட்டு இந்த ஃபார்மில் வரும். ஆல்ஃபா பார் இன்ட்டு என் ஸ்டாருக்கு பதிலாக ஆல்ஃபா இன்ட்டு என் ஹோல் பவர் ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகே, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டோம், ஆல்ஃபா இன்ட்டு என் இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டு ஆப்ரேட்டர் சம் பண்ணால் அது நார்மல் ஆப்ரேட்டர் தான் இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் இருக்குது. என்ன அது ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷனா, n and n2 are the normal operator on a Hilbert space H with the property that either commutes with its adjoint of other, then n1 plus n2 and n1 into n2 are normal. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு நார்மல் ஆப்ரேட்டர் எடுக்கிறீங்க, அந்த நார்மல் ஆப்ரேட்டரில் ஒரு ஆப்ரேட்டர் வந்து இன்னொரு ஆப்ரேட்டருடைய அஜாயிண்ட் கூட கம்யூட் பண்ணுச்சுன்னா, அதாவது ஒரு ஆப்ரேட்டர் n1 இட்ஸ் கம்யூட்ஸ் வித் இட்ஸ் அஜாயிண்ட் n ஸ்டார்னா n1 இன்ட்டு n ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு n2 ஸ்டார் இன்ட்டு n1 இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் அந்த ரெண்டு ஆப்ரேட்டரை ஆட் பண்ணிங்கனாலும் நார்மலாக தான் இருக்கும், மல்டிபிள் பண்ணாலும் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இங்கே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். n கம்யூட்ஸ் வித் n2 ஸ்டார்னா இது ரெண்டுக்கும் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா இந்த ரிசல்ட் வருமா, ரெண்டு சைடும் ஸ்டார் எடுங்க, ரெண்டு சைடும் ஸ்டார் எடுத்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அப்ளை பண்ணும்போது இந்த ரிசல்ட் வரும். ஒரு ஆப்ரேட்டர் இன்னொரு ஆப்ரேட்டருடைய கான்ஜுகேட்டு கூட கம்யூட்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் இன்னொரு ஆப்ரேட்டருடைய கான்ஜுகேட் கூடயும் கம்யூட்ஸ் பண்ணும். அதாவது n1 இஸ் கம்யூட்ஸ் வித் n2 ஸ்டார்னா n2 இஸ் கம்யூட்ஸ் வித் n1 ஸ்டார் அப்படின்னு சொல்லி அப்படி ஆயிரும். இது வந்து இஃப் ஒன் லீஃப், பிகாஸ் ரெண்டையும் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா ரெண்டு ரிலேஷனும் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி n1 ப்ளஸ் n2 வந்து ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கு நார்மல் ஆப்ரேட்டர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், n1 plus n2 into n1 plus n2 star is equal to n1 plus n2 star into n1 plus n2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். இது ஜஸ்ட் நீங்கள் டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், ஜஸ்ட் ஸ்டார் உள்ள கொண்டு போகிறீங்க, மல்டிபிள் பண்ணுறீங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டாக மல்டிபிள் பண்ணுறீங்க. இது ரெண்டு எலமெண்ட்டும் இதையும் அதே மாதிரி ஸ்டார் உள்ள கொண்டு போகிறீங்க, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. எப்படி ஈக்குவலாக இருக்குன்னா, n1 is normal, so n1 is commutes with its conjugate, so அதனால இது இந்த டைம் ஈக்குவல் ஆயிரும். அப்புறம் n1 is commutes with its n2's adjoint by this result. இந்த ரிசல்ட் நம்ம இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இதுவும் ஈக்குவல். சிமிலர்லி இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இதுவும் ஈக்குவல். அப்புறம் n2 is normal, so it's commutes with its adjoint, so இந்த ரெண்டும் ஈக்குவல். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இந்த ஆப்ரேட்டர் இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட் ஈக்குவல், இந்த ரிசல்ட் ஈக்குவல்னு அர்த்தம். n1 plus n2 இஸ் நார்மல் அர்த்தம். சிமிலர்லி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம், n1 into n2 இஸ் நார்மல். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். t is belongs to b of h, இங்கே n இல்லை h, and alpha and beta are complex numbers such that norm of alpha is equal to norm of beta, then that implies alpha into t plus beta into t star is normal. என்ன சொல்கிறாங்கன்னா, டீங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர் ஹில்பர்ட் ஸ்பேஸில் டிஃபைன் ஆகிருக்கு. அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோடைய நாமுடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. நாம் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் பீட்டாவாக இருக்குது. தென் நம்ம இப்படி ஒரு ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணிங்கன்னா, ஆல்ஃபா இன்ட்டு டி ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஸ்டார் டிஃபைன் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் நார்மல். இது வந்து ஆல்வேஸ் நார்மலுக்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது திஸ் ஆப்ரேட்டர் இஸ் கம்ப்யூட் வித் அஜாயிண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். n1 + n2 இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும்ல, அதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே, தென் ஒரு நார்மல் ஆப்ரேட்டருக்கான ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஏ ஆப்ரேட்டர் ஆன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் நார்மல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நார்ம் ஆஃப் டி ஸ்டார் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் டி எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஹில்பர்ட் ஸ்பேஸ். அதாவது ஒரு ஆப்ரேட்டர் நார்மலாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி ஸ்டார் ஆஃப் எக்ஸோடைய நாமும் டி ஆஃப் எக்ஸோடைய நாமும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸுங்கிறது எனி ஆர்பிட்ரரி வெக்டார் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஒரு ஆப்ரேட்டர் வந்து செல்ஃப் அஜாயிண்ட் அப்படின்னா ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். அதாவது ஏ ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆப்ரேட்டர் செல்ஃப் அஜாயிண்ட் அப்படின்னா ஏ ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஃபார் எவ்ரி ஆர்பிட்ரரி எலமெண்ட் இன் ஹச். அதே மாதிரி நார்மல் அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் இல்லை, அதனுடைய ரெண்டுடைய நாம் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அதனுடைய நாம் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அந்த இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷனுக்கான இன்னொரு ரிலேஷன், இப்படி செல்ஃப் அஜாயிண்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்காங்க. ஓகே,
n is a normal operator on a Hilbert space H, then norm of n square is equal to square of norm of n. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் நார்மல் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, நாம் கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணாலும் சரி, ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரலாக ட்ரூ கிடையாது, பட் ஒரு நார்மல் ஆப்ரேட்டராக இருந்தால் இந்த ரிலேஷன் ட்ரூ. ஓகே, யூனிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஏ ஆப்ரேட்டர் டி வித் ஏ செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அதாவது ஒரு டீன்னு ஒரு ஆப்ரேட்டர் எடுத்திங்கன்னா அந்த செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் வச்சு அதுக்கு வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது என்ன யூனிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, let t be operator belongs to b of h, then we can express it as t is equal to a1 plus I into a2, where a1 is equal to t plus t star divided by 2 and a2 is equal to t minus t star divided by 2i, are the self adjoint operators. அதாவது t is equal to a1 plus I into a2 எழுத முடியும். இங்கே a1ம் a2ங்கிறதும் ரெண்டு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். a1 and a2ங்கிறதுக்கான ஃபார்முலா இது. இப்படி வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பிரஷன் எழுத முடியும். இந்த எக்ஸ்பிரஷனை ஆல்ரெடி நம்ம ஒரு சேம் அல்ஜிப்ராயிக் செட்டில் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, that is nothing but complex numbers. If you take any complex number, we can write it as a plus ib, where a is equal to z plus z conjugate divided by 2 and b is equal to z minus z conjugate divided by 2i, where a and b are the real. இங்கே அதே தான், சேம் தான். ஒரு ஆப்ரேட்டர் இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் நம்ம ரியல் பார்ட் அந்த இமேஜினரி பார்ட்டாக பிரிச்சு எழுத முடியும். இங்கே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரிச்சு எழுத முடியும். இந்த ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இங்கே செல்ஃப் அஜாயிண்டாக இருக்கும். இங்கே ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ரியலாக இருக்கும், ரியல் நம்பராக இருக்கும். அதாவது இந்த ஐயை விட்டுட்டு ஏவும் பியும் இங்கே ரியலாக இருக்கும். அப்புறம் இந்த ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சேம் ஃபார்முலா தான் இங்கேயும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆப்ரேட்டர் அஜாயிண்ட் செல்ஃப் அஜாயிண்ட் அப்படின்னா எப்போ ஒரு ஆப்ரேட்டர் அதனுடைய அஜாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும்போது செல்ஃப் அஜாயிண்ட். அதே ஒரு ஆப்ரேட்டர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ நம்ம ரியல் நம்பர்னு சொல்லுவோம். ஒரு எலமெண்ட்டும் அதனுடைய காஞ்சிகேட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சிகேட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரியல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷன் மாதிரியே இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது. இஃப் டி இஸ் an operator on H, t is normal if and only if its real and imaginary parts are commutes. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டீங்கிறது வந்து ஒரு ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர், அது நார்மலாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ், a1 வந்து ரியல் பார்ட்டுமாங்க, a2 அப்படிங்கிறத இமேஜினரி பார்ட்டும்பாங்க. இது ரெண்டும் கம்யூட்ஸ் பண்ணும். அதாவது இது ரெண்டும் கம்யூட்ஸ் பண்ணாலும் இது வந்து நார்மல் டீங்கிறது வந்து நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நார்மல் ஆப்ரேட்டருக்கு இது இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்ஸ். ஓகே, தென் யூனிட்டரி ஆப்ரேட்டர். Definition of the unitary operator. An operator U on a Hilbert space H is said to be unitary if U into U star is equal to U star into U is equal to I. அதாவது யூங்கிற ஒரு ஆப்ரேட்டர் நான் எப்போ யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது U into U star is equal to U star into U is equal to I. இந்த ரிலேஷன் எப்படி இருக்குது? யூக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் டிஃபைன் பண்ணோம்னா எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? U into U inverse is equal to U inverse into U is equal to I அப்படின்னுச்சுன்னா அந்த U inverse வந்து இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? ஒரு ஆப்ரேட்டர் நான் எப்போ யூனிட்டரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம்னா அந்த ஆப்ரேட்டருடைய அஜாயிண்ட்டும் அதனுடைய இன்வெர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது யூ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு யூ இன்வெர்ஸாக இருக்கணும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, யூனிட்டரி ஆப்ரேட்டர் இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர். இட் இஸ் அன் நான் சிங்குலர் ஆப்ரேட்டர் ஹூஸ் இன்வெர்ஸ் இஸ் தியர் அஜாயிண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யூனிட்டரி ஆப்ரேட்டர் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக நார்மல் ஆப்ரேட்டருக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நார்மல் ஆப்ரேட்டர் கண்டிஷன் என்ன? கம்யூட்ஸ் வித் இட்ஸ் அஜாயிண்ட். யூனிட்டரி ஆப்ரேட்டர் எடுத்திங்கனால இட்ஸ் கம்யூட்ஸ் வித் இட்ஸ் அஜாயிண்ட், பிகாஸ் இந்த டெஃபினிஷன் செல்ஃப் சேஸ் தட் இது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலிட்டி தான் கம்யூட்ஸ்க்கான கம்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிடுது. ஃபர்ஸ்ட் ரெண்டு இது எடுத்திங்கன்னா இது வந்து கம்யூட்ஸ் யூ ஸ்டாரும் கம்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, அதனால நம்ம இது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். இட் இஸ் நான் சிங்குலர் என்ன அர்த்தம்? இட் இஸ் போத் on one and on two. இட் இஸ் போத் on one and on two அதாவது டேஸ் இன்வெர்ஸ். அதாவது ஒரு யூனிட்டரி ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இன்வெர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்வெர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஈக்குவல் டு இட்ஸ் தியர் அஜாயிண்ட். யூ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்டார் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, T is an operator, then the following conditions are equivalent. T star into T is equal to I. Inner product of T of x comma T of y is equal to inner product of x comma y. Norm of Tx is equal to norm of x. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா அது கண்டிப்பாக யூனிட்டரி ஆப்ரேட்டர் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா யூனிட்டரி ஆப்ரேட்டருக்கு இந்த 3 ஐடென்டிட்டி ஈக்குவலாக வரணும். இது பார்த்தீங்கன்னா 2 தான் ஈக்குவலாக இருக்குது. இது 2 ஈக்குவலாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து யூனிட்டரி ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியாது. T into T star is equal I-na, then it preserves the inner product. It preserves its inner product. அதாவது 2 எலமெண்ட் எடுக்கிறீங்க, 2 எலமெண்ட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட்டும் அதுக்கு இமேஜ் எடுத்துகிட்டு இன்னர் அண்டர் டீயில் இமேஜ் எடுத்துகிட்டு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது preserves the inner product. it preserves the norm. அதாவது இட்ஸ் preserves the norm அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நாம் எடுத்தாலும் சரி, அதுக்கு அண்டர் டீயில் ஒரு இமேஜ் கண்டுபிடிச்சிட்டு நாம் எடுத்தாலும் சரி, அது 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே,
இந்த 3 கண்டிஷன் ஈக்குவலண்ட். ஒரு ஆப்ரேட்டர் டி இஸ் ஆப்ரேட்டர்னா இந்த 3 கண்டிஷன் ஈக்குவல். இது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒன்று இப்படி ஒன்று ட்ரூவாக இருக்கும். எல்லாமே if only if. Next, T is an operator on a Hilbert space is unitary if and only if it is the isometric isomorphism of H onto itself. ஒரு ஆப்ரேட்டர் யூனிட்டரி ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா, ஹச்சில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் யூனிட்டரி ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா if and only if அது வந்து டீலேருந்து டிகே போகக்கூடிய, டீலேருந்து டிகே அது ஆன் டூ, டீலேருந்து டிகே போகக்கூடிய ஒரு ஆன் டூ ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் அப்படிங்கிறாங்க. அதுவே கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஒரு ஐசோமெட்ரிக்கில் ஐசோமார்பிசம் ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கே போகுது, ஆன் டூவாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யூனிட்டரி ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணும். நோட், if H is a finite dimensional, every isometric isomorphism of H into itself is a unitary. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிட்ரரியாக இருக்கும்போது இங்கே ஆன் டூங்கிறது நெசசரி, ஆனால் ஹச்சுங்கிற ஒரு ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா இங்கே ஆன் டூ தேவையில்லை, இன்டூ இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நோட். தென் யூனிட்டரிக்கு ஒன்னொரு if and only if கண்டிஷன். இங்கே ஒரு if and only if கண்டிஷன் பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது if and only if கண்டிஷன். என்ன if and only கண்டிஷனா, தி ஆப்ரேட்டர் T on a Hilbert space is unitary if and only if T of set of all EIs is complete whenever EI is complete. அதாவது T யூனிட்டரியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட் எடுத்திங்கனாலும் அந்த அதனுடைய இமேஜ் ஆண்டர் டீயில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மலாக இருக்கும். கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. டீங்கிற ஒரு ஆப்ரேட்டர் எல்லா கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டையும் கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டுக்கே இமேஜ் மேப் பண்ணிச்சுன்னா அந்த ஆப்ரேட்டரை யூனிட்டரி ஆப்ரேட்டர் ஆகும். அண்டு செட் ஆஃப் ஆல் யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஃபார்ம் எ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து குரூப்புக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த குரூப்புக்கான கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட் க்ளோஸ்டாக இருக்கும், அசோசியேட்டிவிட்டி இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம கொஞ்சம் ஜென்ரலாக யோசிப்போம். இப்போது க்ளோஸ்டு இருக்குதுன்னு என்ன அர்த்தம், 2 ஆப்ரேட்டரை மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதாவது 2 யூனிட்டரி ஆப்ரேட்டர் எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் யூனிட்டரி ஆப்ரேட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, இங்கே ஐடென்டிங்கிறது ஐங்கிறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து ஒரு யூனிட்டரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ், அதுலேருந்து என்ன சொல்லலாம், ஒரு ஆப்ரேட்டர் இருந்துச்சு, ஒரு யூனிட்டரி ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அதோட இன்வெர்ஸும் யூனிட்டரி ஆப்ரேட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டேரெக்டாக இந்த டெஃபினேஷன் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இது எல்லாமே ட்ரூ அப்படிங்கிறத நான் வச்சுக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ், நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன் ஆன் பெனாக் ஸ்பேஸ் பார்த்தோம். ப்ரொஜெக்ஷன் ஆன் பெனாக் ஸ்பேஸ்க்கும் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் வித் ரேஞ்ச் ஸ்பேஸ் M அண்ட் நல் ஸ்பேஸ் N, தென் N is perpendicular to N if and only if P is self-adjoint. In this case N is equal to M perp. என்ன சொல்கிறாங்கன்னா, Pங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன், தென் அந்த ரேஞ்ச் ஸ்பேஸும் நல் ஸ்பேஸும் பர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல்ஃப் அஜாயிண்டாக இருக்கும், செல்ஃப் அஜாயிண்டாக இருந்தால் பர்பெண்டிகுலர் இருக்கும். இது வந்து ஒரு if and only if கண்டிஷன் சொல்கிறாங்க. இந்த கேஸ் பர்பெண்டிகுலர் மட்டும் இல்லை, எண்ணுக்கு பர்பெடுத்திங்கன்னா எம்முக்கு பர்பெடுத்திங்கன்னா அது வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து புது டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணுறோம். பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் நான் எப்போ பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம்னா, அந்த ப்ரொஜெக்ஷன் இஸ் அன் ஐடென்டிபோட்டன்ட் ஆப்ரேட்டர் ஹூஸ் ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆர் ஆர்த்தோகனல். ஓகே, அதாவது ஒரு ஐடென்டிபோட்டன்ட் ஆப்ரேட்டர் அதனுடைய ரேஞ்ச் ஸ்பேஸும் நல் ஸ்பேஸும் ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளோட ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். ரேஞ்ச் அண்ட் நல் ஒரு ப்ரொஜெக்ஷனில் ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக செல்ஃப் அஜாயிண்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த டெஃபினேஷனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கூட சொல்லலாம். பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் இஸ் அன் செல்ஃப் அஜாயிண்ட் ப்ளஸ் ஐடென்டிபோட்டன்ட் ஆப்ரேட்டர். அது வந்து ஒரு செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டராகவும் இருக்கும், ஐடென்டிபோட்டன்ட் ஆப்ரேட்டராகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த பர்பெண்டிகுலர் விஷயம் நம்ம எங்கே டிஃபைன் பண்ணுறோம், ஹில்பர்ட் ஸ்பேஸில் தான் டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸில் தான் இன்னர் ப்ராடக்ட் இருக்குது, இன்னர் ப்ராடக்ட் வச்சு தான் ஆர்த்தோகனல் எல்லாம் டிஃபைன் பண்ணி அதில் வந்து தான் பர்பெண்டிகுலர் விஷயம் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத இனிமேல் எப்படி கால் பண்ணுவாங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. இனிமேல் வரக்கூடியதில் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் அர்த்தம். இதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா இட்ஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆன் பெனாக் ஸ்பேஸுங்கிறதுக்கான சேம் டெஃபினிஷன். ஓகே, நோட், ப்ரொஜெக்ஷன் ஆன் M மீன்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஆன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் வித் ரேஞ்ச் ஸ்பேஸ் இஸ் M. இனிமேல் வரக்கூடிய லெக்சரில் ப்ரொஜெக்ஷன் ஆன் M அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, P is a projection on a Hilbert space, அதனுடைய ரேஞ்ச் வந்து M அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன்ஸான 2 எக்ஸாம்பிள்ஸ். 0 அண்ட் I ஆர் த பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, இது எப்படி பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம்? 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று இது வந்து ஐடன் போட்டு அப்புறம் இதனுடைய ரேஞ்ச் ஸ்பேஸும் நல் ஸ்பேஸும் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா இது வந்து பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். இல்லைனா இது வந்து செல்ஃப் அட்ஜாயின்ட் அண்ட் ஐடன் போட்டன்ட் இது 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். ஓகே, 0 அண்ட் I ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ஜாயின்ட். நம்ம செல்ஃப் அட்ஜாயின்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் இது வந்து ஒரு ஐடன் போட்டன்ட் ஆப்ரேட்டராக இருக்கும். ஏன்னா 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். அதே மாதிரி I ஸ்கொயர் பண்ணிங்கன்னா I தான் வரும். ஸோ இது வந்து ஐடம்போட்டன்ட் ஆப்ரேட்டர். செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஐடம்போட்டன்ட் ஆப்ரேட்டருக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன், அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிற ஆப்ரேட்டரும் ஐங்கிற ஆப்ரேட்டரும் ரெண்டும் ஒரு சில கேஸில் ஈக்குவல் ஆகும். எப்போ ஈக்குவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹச்சுங்கிற ஸ்பேஸ் ஜீரோங்கிற ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா, H இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட் ஜீரோங்கிற ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ரேட்டரும் ஈக்குவல். ஜீரோங்கிற ஆப்ரேட்டரும் ஹச்சுங்கிற ஆப்ரேட்டரும் ஈக்குவலாக இருக்கும். அதே நான் ஜீரோ வந்தால் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, P is a projection on M if and only if I is a projection on M perp. நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் பார்த்தோம். P is a projection on M if and only if P minus I is a projection on null space of P அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே null space of P is equal to N perp ஆயிடுது. null space of P is equal to M perp ஆயிடுது. M perp, அதனால அது null space of P க்கு பதிலாக M perp போட்டாங்க. அதே டெஃபினிஷன், அதே கண்டிஷன் தான், அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும். ஜஸ்ட் இங்கே ஏற்ற மாதிரி அதை ஆல்டர் பண்ண வெர்ஷன். ஓகே, P is a projection on M, then it has 3 properties, following 3 properties. First property, M is belongs to M, அதாவது M is belongs to range na if and only if P of X is equal to P of X, அதாவது if and only if norm of P of X is equal to norm of X. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 0 is less than or equal to P and less than or equal to I. இப்போ 0 is less than or equal to P ன்னு சொல்லிட்டோம்னா அதில் என்ன சொல்கிறேன், இட் இஸ் ஏ பாசிட்டிவ் ஆப்ரேட்டர். பாசிட்டிவ் ஆப்ரேட்டருக்கான டெஃபினிஷன் என்ன, P is greater than or equal to 0. அதே தான் இது. ஓகேங்களா? ஓகே, அது வந்து ஈஸியாக நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். என்ன ஹிண்ட்னா இதுதான். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Px, X is greater than or equal to 0ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும்னு என்ன அர்த்தம், அது வந்து பாசிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணதாக அர்த்தம். ஓகே, இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Px, X கன்சிடர் பண்ணிக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து Pங்கிறது வந்து ஐடம்போட்டன்ட் ஆப்ரேட்டர்னு தெரியும். அப்படிங்கும்போது Pயும் P ஸ்கொயரும் ஈக்குவல். ஸோ P இன்ட்டு Pன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல P இன்ட்டு Pன்னு எழுதிக்கலாம். இல்லை ஒரு Pயை வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். இந்த சைடு கொண்டு போயின்னா P ஸ்டார் ஆயிரும். அப்போ Px, P ஸ்டார் Xன்னு வரும். நம்மளுக்கு வந்து தெரியும் P ப்ரொஜெக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர். செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டருங்கும் போது P ஸ்டாரும் Pயும் ஈக்குவல். அப்படிங்கும்போது Px, Px ஆயிரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Px, Px. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Px, Px இஸ் நத்திங் பட் நார்ம் ஆஃப் Px ஸ்கொயர். ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கான டெஃபினிஷனில் மூணாவது டெஃபைன் பண்ணோம். ஓகே, அண்ட் அப்புறம் இது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஜீரோ ஆப்ரேட்டருக்கு நாம எடுத்திங்கன்னா 0 வரும். ஐடென்டி ஆப்ரேட்டருக்கு நாம எடுத்திங்கன்னா ஐடென்டி வரும். அப்புறம் Pக்கு நாம எடுத்திங்கன்னா அந்த நாமோடைய வேல்யூ கிரேட்டர் than or equal to 0 ஆர் லெஸ் than or equal to ஐடென்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? மூணாவது ப்ராப்பர்ட்டி, if P and Q are the projection on a closed spaces M and N on a Hilbert space H, then the following condition are equivalent. அது என்னென்ன ஈக்குவலன்ட் கண்டிஷனா, P is less than or equal to Q. ரெண்டாவது கண்டிஷன், norm of P of X is less than or equal to norm of Q of X for every X. M is a subset of N and P into Q is equal to P and Q into P is equal to P. இந்த 5 கண்டிஷனும் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 5ல் ஏதாவது ஒரு கண்டிஷனை ட்ரூ பண்ணிச்சுன்னா மற்றது எல்லாமே ட்ரூ, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிறாங்க. ஓகே, என்னென்னா நம்ம ஒரு 2 ப்ரொஜெக்ஷன் வந்து லெஸ் than or equal to கம்பேர் பண்ணுறதுக்கு பல விதமாக கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணலாம், அதனுடைய நாம் எடுத்து கரஸ்பாண்டிங் நாம் எடுத்து இப்படி செக் பண்ணலாம். இல்லைன்னா பியுடைய ரேஞ்ச் ஸ்பேஸும் கியூவோட ரேஞ்ச் ஸ்பேஸும் எடுக்கிறீங்க. ஒருவேளை பியோட ரேஞ்ச் ஸ்பேஸஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா P is less than or equal to Qன்னு அர்த்தம். இல்லைன்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறீங்க. ப்ராடக்ட் பண்ணும்போது P வந்துச்சுன்னா P is less than Qன்னு அர்த்தம். எப்படி ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, P into Q ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, Q into P ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, P வந்துச்சுன்னா P is less than Qன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து less than or equal to அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு if and only if conditions அப்படிங்கிற மாதிரி செக் ஞாபகம் வச்சுக்காங்க. Then projection on a Hilbert space form a complete lattice with respect to their natural ordering as a self-adjoint operator. என்ன சொல்கிறாங்கன்னா, set of all projections on a Hilbert space எடுத்திங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் லேட்டெக்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனுடைய வித் கம்ப்ளீட் லேட்டெக்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு வந்து ஒரு பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் வரணும். அந்த பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் என்னன்னா நம்ம செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டரில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெஸ் than or equal to ரிலேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி லேட்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். லேட்டெக்ஸ்ங்கிறது ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட். அந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டில் எந்த ஒரு பேர் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் அதுக்கு வந்து இன்ஃபிமம் அண்ட் சுப்ரீமம் இருந்துச்சுன்னா அது வந்து லேட்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன். A lattice has a additional property that every non-empty set has a greatest lower bound infimum and the
லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சுப்ரீமம். ஒரு லேட்டெக்ஸில் எந்த ஒரு நான் எம்டி செட் எடுத்திங்கனாலும் சரி, அதுக்கு ஒரு இன்ஃபிமம் சுப்ரீமம் இருந்துச்சுன்னா அந்த லேட்டெக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே இஸ் கால்டு கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் அப்படின்னு எழுதிக்காங்க. டைப்பிங்கில் விட்டு போயிடுச்சு. ஒரு லேட்டெக்ஸ்க்கு அந்த அடிஷனல் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டினா, எந்த ஒரு நான் எம்டி செட் எடுத்தாலும் அதுக்கு வந்து சுப்ரீமம் இன்ஃபிமம் இருந்துச்சுன்னா அந்த லேட்டெக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் லேட்டெக் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லேட்டெக்கான ப்ராப்பர்ட்டியே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது எந்த ஒரு செட் ஆஃப் ஆல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்திங்கனாலும் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு அப்பர் பவுண்டு சுப்ரீமமும் இருக்கும் இன்ஃபிமமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டெக்கான கண்டிஷனையே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் செட் ஆஃப் ஆல் ப்ரொஜெக்ஷன் அதனுடைய சப்செட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட் லேட்டெக்கான ப்ராப்பர்ட்டியே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி நான். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், லெட் T be an operator on H, a closed subspace M of H is said to be invariant under T if T of M is subset of M. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹச்சில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸை நான் எப்போ இன்வேரியண்ட் அண்டர் ஆப்ரேட்டர் T அப்படின்னு சொல்லுவோன்னா, இஃப் T of M is a subset of M. அதாவது எம்மில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் அண்டர் டீயில் இமேஜ் கண்டுபிடிச்சி ஒரு செட்டில் போடுங்க. அந்த செட்டு வந்து எம்முடைய சப்செட்டாகவே இருந்தால் அந்த கேஸில் நான் M is invariant under T அப்படின்னு சொல்லலாம். ஓகே, then if both M and M perp are invariant under T, then we say that M is reduced T or T is reduced by M. அதாவது இது அடுத்த டெஃபினிஷன், எம்மும் சரி எம் பர்ப்பும் சரி ரெண்டுமே இன்வேரியண்ட் அண்டர் டீயாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா M is reduced Tன்னு சொல்லலாம், இல்லைன்னா T is reduced by M அப்படி சொல்லலாம். ஓகே, then results, first result என்னன்னா, a closed subspace M of H is invariant under T if and only if M perp is invariant under T star. என்ன சொல்கிறாங்கன்னா, T of M is a subset of M னா if and only if T star of M perp is a subset of M perp. ஓகேவா? then next, a closed subspace M of H reduce a operator T if and only if M is invariant under T and T star. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, M is reduced operator T if and only if M is invariant under the both operators T and T star சொல்கிறாங்க. ஓகே, இது நம்ம சிம்பிள் ப்ரூஃப் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம். டெஃபினிஷன் அந்த மேலே இருக்கிற ரிசல்ட் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு M is reduced under T என்ன அர்த்தம், M and M per both are invariant under T னா M is reduced T அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் என்ன அர்த்தம், T of M is a subset of M and T of M perp is a subset of M perp. இங்கே M perp மாற்றியாங்க. ஓகே, இதுதான் ரெடியூஸுக்கான டெஃபினிஷன், ஜஸ்ட் ரெடியூஸுக்கான டெஃபினிஷன் எழுதிட்டேன். ஓகே, நம்ம இதில் என்ன சொல்லி ப்ரூஃப் பண்ணணும், M is invariant under T and T star சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் itself says M is invariant under T. ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து சொல்லுது M is invariant under T. Then from the second condition we can prove that M is invariant under T star. ஓகே, இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, எம்ங்கிற சப்ஸ்பேஸ் இஸ் இன்வேரியண்ட் அண்டர் டீயாக இருந்தால் அதனுடைய பர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்வேரியண்ட் அண்டர் டி ஸ்டாராக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்னது, எம் பர்ப் இஸ் இன்வேரியண்ட் அண்டர் டி, ஸோ டபுள் பர்ப் இஸ் இன்வேரியண்ட் அண்டர் டி ஸ்டார். ஓகே, அது எப்படி எழுதிக்கலாம், டி ஸ்டார் ஆஃப் எம் இஸ் a சப்செட் ஆஃப் எம்னு எழுதிக்கலாம். நம்ம இப்போ ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம், அப்புறம் இன்வேரியன்ட் பார்த்தோம், ரெடியூஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, if P is a projection on a closed subspace M of H, then M is invariant under operator T if and only if TP is equal to PTP. Second condition, if M is reduced under the operator T if and only if TP is equal to PT. ஓகேங்களா, இது வந்து ஒரு if and only if condition. Invariantனா M is invariant under T னா if and only if TP is equal to PTP இருக்கும். அதே ரெடியூஸ்னா if and only if Tயும் Pயும் கம்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட், இஃப் P and Q are a projection on a closed subspace M and N of Hilbert space H, then M is perpendicular to N if and only if P into Q is equal to 0, if and only if Q into P is equal to 0. அதாவது P and Q அப்படிங்கிறது ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸ், அந்த ப்ரொஜெக்ஷன் ஆன் M and N ரெஸ்பெக்டிவ்லி. அப்படி இருந்தால் ஒருவேளை அந்த ரேஞ்ச் ஸ்பேசஸ் ரெண்டும் M and Nனும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா P into Q கண்டுபிடிச்சாலும் சரி, Q into P கண்டுபிடிச்சாலும் சரி ஈக்குவல்டாக வரும். இதெல்லாம் if and only if கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் டெஃபினிஷன், two projections P and Q are said to be orthogonal if P into Q is equal to 0. ரெண்டு ப்ரொஜெக்ஷன் நான் எப்போ ஆர்த்தோகனல் சொல்லுவோம்னா அந்த ரெண்டோடைய ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு,
if P1, P2 and so on Pn are the projection on a closed subspace M1, M2 and so on Mn of H, then P is equal to P1 plus P2 plus and so on Pn is a projection if and only if Pi's are pairwise orthogonal, in the sense that Pi into Pj is equal to 0 whenever I is not equal to j. In this case, P is a projection on M is equal to M1 plus M2 plus and so on Mn. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, P1 P2 and so on Pnங்கிற ப்ரொஜெக்ஷன் M1 M2 and so on Mnங்கிற சப்ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸையும் சம் பண்ணால் ஒரு புது சம் பண்ணால் வரக்கூடியது ஒரு ஆப்ரேட்டராக இருக்கும். அந்த ஆப்ரேட்டர் எப்போ ப்ரொஜெக்ஷனாக இருக்கும்னா, சம் பண்ணால் வரக்கூடிய ஆப்ரேட்டர் எப்போ ப்ரொஜெக்ஷனாக இருக்குன்னா இஃப் ஒன் ஒன்லி பிஐஸ் ஆர் பேர்வைஸ் ஆர்த்தோகனலாக இருக்கணும். பிஐஸ் ஆர் பேர்வைஸ் ஆர்த்தோகனல் என்ன அர்த்தம்னா, எந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் பிஐஸ் எடுத்தாலும் சரி, பிஐ பிஜேன்னு ரெண்டு டிஸ்டிங்க்ட் எடுத்திங்கன்னா அதனுடைய ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து இஃப் ஒன் ஒன்லி கண்டிஷன். இப்போ நம்ம சொல்லிட்டோம் இஸ் எ ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டோம். ப்ரொஜெக்ஷன்னா அது ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு ரேஞ்ச் சொல்லணும்ல, அது என்ன இந்த சம் பண்ணி வரக்கூடிய ப்ரொஜெக்ஷனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்கும்னா M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் Mn, இது எல்லாத்தையும் சம் பண்ணால் வரக்கூடிய ஸ்பேஸ் தான் அதனுடைய ப்ரொஜெக்ஷன், இந்த பிங்கிற ப்ரொஜெக்ஷனுடைய ரேஞ்ச் ஸ்பேஸாக இருக்கும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ஸை சம் பண்ணால் எப்போ ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டு ப்ரொஜெக்ஷனை மல்டிபிள் பண்ணால் எப்போ ப்ரொஜெக்ஷனாக இருக்கும், ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அது எப்போ ப்ரொஜெக்ஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ P and Q are two projection on a closed subspace M and N of a Hilbert space H, then the product P into Q is projection if and only if P into Q is equal to Q into P. ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸை ப்ராடக்ட் பண்ணால் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்போ வரும்னா இஃப் அண்ட் ஒன்லி அது வந்து கம்ப்யூட் பண்ணும். PQ is equal to QPயாக இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இந்த கேஸில் அதனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னா இந்த எம்ங்கிற ஸ்பேஸையும் என்னங்கிற ஸ்பேஸையும் இன்டர்செக்ட் பண்ண வரக்கூடிய ஸ்பேஸ் தான் P into Q அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனுடைய ரேஞ்சாக இருக்கும். ஓகே, சிமிலர்லி 2 minus P, அது ரெண்டு ஆப்ரேட்டருடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எப்போ ப்ரொஜெக்ஷனாக இருக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி P is less than or equal to Q இருந்துச்சுன்னா தான் அது ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஏன்னா இது less than or equal to P into Qனா நம்ம இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இப்போ இந்த P இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னாகும், Q minus P is greater than or equal to 0 எழுதலாமா? ஓகேவா, அந்த P இருந்தாலும் கொண்டு போனால் அப்படி வருமா? இப்போ greater than or equal to Q minus P is greater than or equal to 0 எழுதலாம். Q minus P is a பாசிட்டிவ் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். ஓகே, அதுதான் ஒரு ரெண்டு ஆப்ரேட்டருடைய டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆப்ரேட்டராக இருக்கணும். பாசிட்டிவ் ஆப்ரேட்டராக இருந்தால் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன் திஸ் கேஸ் இதனுடைய ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா N இன்டர்செக்ஷன் M பர்ப், அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸுடைய ரேஞ்ச் ஸ்பேஸ் இன்டர்செக்ஷன், அந்த மைனஸுக்கு அப்புறம் வரக்கூடிய ரேஞ்ச் ஸ்பேஸுடைய பர்ப், இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா வரக்கூடியதான் Q மைனஸ் P உடைய ப்ரொஜெக்ஷனுடைய ரேஞ்ச் ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோம். இந்த லெக்சர் வீடியோவில் என்ன பார்த்தோம், கான்ஜுகேட் ஸ்பேஸ் H ஸ்டார் பார்த்தோம், அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம், செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர், நார்மல் ஆப்ரேட்டர், யூனிட்டரி ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ், இந்த எல்லா விஷயம் கவர் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம அதில் இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ஓகே, கான்ஜுகேட் ஸ்பேஸ் H ஸ்டார்னு ஒன்று சொன்னோம். இது எதுக்காக நம்ம ரீகால் பண்ணுறோம்னா Hக்கும் H ஸ்டாருக்கும் இடையில ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அந்த 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் என்ன பண்ணணும்னா அடிஷனை ப்ரெஷர் பண்ணும், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ப்ரெஷர் பண்ணாது. பட் ஒரு சிமிலர் கண்டிஷன்ஸ் ஒன்று ஒரு கான்ஜுகேட் வெளியே இருக்கும்போது கான்ஜுகேட் வரும், நாம் ப்ரெஷர் பண்ணும். அப்புறம் அந்த 1-to-1 ஆன்டுவாக இருக்கும். அது அந்த 1-to-1 ஆன்டுங்கிறது எது சொல்லுதுன்னா அந்த ரிஸ்க் ரெப்ரசன்டேஷன்ஸ் தியரம் சொல்லுதுன்னு பார்த்தோம். அப்புறம் Hங்கிற ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து H ஸ்டார் ஹில்பர்ட் ஸ்பேஸ், அதே மாதிரி H ஸ்டார் ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறனால H டபுள் ஸ்டாரும் ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், Hக்கும் H டபுள் ஸ்டாருக்கும் இடையில ரெண்டு ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம் இருக்குது. ஒன் வந்து நேச்சுரல் நம்பரிங்கில் நம்ம டிஃபைன் பண்ண யூஸ்வல் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம், அது வந்து 1-to-1 இருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் நான் ரெண்டாவது ஒரு ஐசோமார்பிசம் இங்கே டிஃபைன் பண்ணோம். அந்த ஐசோமார்பிசம் வந்து 1-to-1 ஆன்டுவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிட்டோம், ஆல்வேஸ் H இஸ் ரிஃப்ளெக்சிவ். இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா ஆல்வேஸ் H இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் வந்து அஜாயிண்ட் ஆப்ரேட்டரை பார்த்தோம், அஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கான டெஃபினிஷன் பார்த்தோம். அப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கான்ஜுகேட்டருடைய ஆப்ரேட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கம்பேர் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வரும், இது வந்து டிரான்ஸ்போஸ் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன இதில் டிஃப்ரென்ஸ் வருமா, இது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே ப்ரெஷர் பண்ணும், இங்கே ப்ரெஷர் பண்ணாது. அப்புறம் வந்து இங்கே T ஸ்டாரில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, அடுத்து செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் என்ன, ஒரு ஆப்ரேட்டரும் அதனுடைய அஜாயிண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர் எடுத்திங்கன்னா அது க்ளோஸ்டாக இருக்கும், அப்புறம் ரியல் சப்ஸ்பேஸாக இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லலாம், அது க்ளோஸ்டு ரியல் பெனாக் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஏன்னா க்ளோஸ்டு இருந்தால் கம்ப்ளீட் வந்துடும். அதனால் வந்து கம்ப்ளீட் நாம்லீனியர் ஸ்பேஸ் நாம்லீனியர் சப்ஸ்பேஸ் என்னன்னு சொல்லலாம், பெனாக் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது வந்து ரியல் பெனாக் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. அப்புறம்
ரெண்டு செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அதனுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா அது செல்ஃப் அஜெண்டாக இருக்காது. அது செல்ஃப் அஜெண்டாக இருக்குன்னா இப்போ லீஃப் அதை வந்து கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, அப்புறம் செல்ஃப் அஜெண்ட் அப்புறம் ஒரு 2 கண்டிஷன் பார்த்தோம். ஒரு ஆப்ரேட்டர் டீயாக இருந்துச்சுன்னா அதனுடைய இன்னர் ப்ராடக்ட் இந்த 2 ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஒரு ஆப்ரேட்டர் வந்து செல்ஃப் அஜெண்ட் அப்படின்னு ஒரு இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். அது நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ரியலாக இருந்துச்சுன்னா அது வந்து செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டராக இருக்கும். இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம் ஒரு செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு நியூ மல்டிப்ளிகேஷன் செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டருக்கு நியூ மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். அந்த நியூ மல்டிப்ளிகேஷன் பார்த்தா ரெண்டு செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டர் ப்ராடக்ட் பண்ணோம்னா வரக்கூடியது ஒரு செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டராக இருந்துச்சு. அது போக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்புறம் 2 செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டருக்கு இடையில கம்பேரிசன் கொண்டு வந்தோம். அந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சியல் ஆர்டர் செட்டாக இருந்துச்சு. அந்த பார்சியல் ஆர்டர் செட் பார்த்தீங்கன்னா பார்சியல் ஆர்டர் செட்டாக இருக்கும், ஆனால் லாட்டிக்காக இருக்காது. அப்புறம் அது வந்து அடிஷனலாக 2 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஓகே, அப்புறம் பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். அப்புறம் பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் பார்த்தோம். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணோம். I ப்ளஸ் டி ஸ்டார் ஆஃப் டி வந்து ஆல்வேஸ் நான் சிங்குலர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அப்புறம் நான் சிங்குலருக்கான டெஃபினேஷன் ரிகால் பண்ணோம். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நோட் ஒன்று பார்த்தோம். ஓகே, இந்த சுப்ரீமமுக்கும் இந்த டீக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதே செல்ஃப் அஜெண்டாக இருக்கும்போது 2 ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நார்மல் ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணோம். நார்மல் ஆப்ரேட்டர் என்ன, என் ஒரு ஆப்ரேட்டர் வந்து அதனுடைய காஞ்சிகேட் கூட கம்யூட்ஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து நார்மல் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க. ஓகே, அந்த நார்மல் ஆப்ரேட்டருக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இன் ஜென்ரலாக செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டருடைய செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அஜெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து செட் ஆஃப் ஆல் நார்மல் ஆப்ரேட்டருடைய சப்செட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் செட் ஆஃப் ஆல் நார்மல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும், ஆனால் சப்ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணாது. ஆனால் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை அண்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனில் க்ளோஸ்டாக இருக்கும், ஆனால் அடிஷனில் க்ளோஸ்டாக இருக்காது. அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்த்தோம். அது என்ன சஃபிஷியன்ட் கண்டிஷன்னா, ஒரு 2 ஆப்ரேட்டர் வந்து அடிஷன் பண்ணால் வரக்கூடியது ஒரு நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கணும்னா அது வந்து ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்த்தோம். அது என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா, அதுவும் அந்த ஆப்ரேட்டரும் முன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கும்ல அதோடைய ஆப்ரேட்டருடைய காஞ்சிகேட்டும் 2 கம்யூட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக நம்ம ஆல்வேஸ் ஒரு நார்மல் ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி அது நார்மல் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம். இப்போ நார்மல் ஆப்ரேட்டருக்கு ஒரு இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் நார்மலாக இருந்தால் தான் அந்த ஆப்ரேட்டர் ஸ்கொயர் பண்ணிட்டு நாம் கண்டுபிடிச்சாலும் சரி, நாம் கண்டுபிடிச்சி ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணாலும் சரி ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். இன் ஜென்ரலாக மற்ற ஆப்ரேட்டருக்கு அது ட்ரூவாக இல்லை, பட் நார்மல் ஆப்ரேட்டருக்கு அது ட்ரூவாக இருக்கும். அப்புறம் நார்மல் ஆப்ரேட்டருக்கு நம்ம செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு பார்த்தோம். அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் டிஃபைன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது நார்மல் ஆப்ரேட்டருக்கு. ஓகேங்களா, அப்புறம் யூனிட்டரி ஆப்ரேட்டர் பார்த்தோம். யூனிட்டரி ஆப்ரேட்டர் என்னன்னா u இன்ட்டு யூ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்டார் இன்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து யூனிட்டரி ஆப்ரேட்டர் சொல்லி டிஃபைன் பண்ணோம். அப்புறம் யூனிட்டரி ஆப்ரேட்டர் வந்து ஆல்வேஸ் நார்மலாக இருக்கும், இதுக்கு ஆல்வேஸ் இன்வெர்ஸ் இருக்கும். அது இன்வெர்ஸ் நத்திங் பட் இதனுடைய காஞ்சிகேட். ஓகே, அதில் பார்த்தோம். அப்புறம் ஒரு 3 இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷனா டி ஸ்டார் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஐனா அது வந்து கண்டிப்பாக அந்த ஆப்ரேட்டர் இன்னர் ப்ராடக்ட்டை ப்ரெஷர் பண்ணும், அப்புறம் நாம ப்ரெஷர் பண்ணும். இதெல்லாமே இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் யூனிட்டரியாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் லீஃப் அது வந்து ஆன் டு ஐசோமெட்ரிக்லி ஐசோமாரிசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இன் பர்டிகுலர் கேஸ் அச்சு வந்து ஒரு ஃபைனல் டைமென்ஷனில் இருக்கும்போது அது ஆன் டூவாக இருக்குது தேவையில்ல, இன் டூவாக இருந்தால் போதும், அது வந்து யூனிட்டரியாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் வந்து யூனிட்டரியாக இருக்குன்னா இஃப் அண்ட் லீஃப் அது எந்த ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட் எடுத்திங்கனாலும் சரி அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டுக்கு மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட்டரி ஆப்ரேட்டருக்கு 2 இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் செட் ஆஃப் ஆல் யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷனில் குரூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்புறம் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆனிய ஹில்பர்ட் ஸ்பேஸ். சரி, நம்ம ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன் ஆனிய மெனாக் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆனிய ஹில்பர்ட் ஸ்பேஸ். இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம ஆர்த்தோகோனல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் டிஃபைன் பண்ணோம். அந்த பர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷனை தான் ப்ரொஜெக்ஷன் ஆனிய ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு 2 ப்ரொஜெக்ஷனை கம்பேர் பண்ணுறதுக்கான ரிலேஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் லேட்டெக்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, கம்ப்ளீட் லேட்டெக்ஸை ஃபார்ம் பண்ணி பார்த்தோம். ஆனால் செட் ஆஃப் ஆல் அஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டெக் ஃபார்ம் பண்ணாது, பட் இது வந்து கம்ப்ளீட் லேட்டெக்கே ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இன்வேரியன்ட் அண்டு ரெடியூஸ் அந்த 2க்கான டெஃபினேஷன் பார்த்தோம். அந்த 2க்கான டெஃபினேஷன் வச்சு அந்த 2க்கான டெஃபினேஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஆப்ரேட்டரை இன்வேரியன்ட் அண்ட் ரெடியூஸ்னு சொல்கிறதுக்கு இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் ப்ரொஜெக்ஷனை வச்சு பார்த்தோம். 2 ப்ரொஜெக்ஷனை மல்டிபிள் பண்ணால் 0 வரதுக்கான இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். அப்புறம் 2 ப்ரொஜெக்ஷனை மல்டிபிள் பண்ணால் 0 வந்துச்சுன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் 2யும் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். இன் ஜென்ரலாக ஆர்த்தோகோனல் ஆஃப் 2 வெக்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அந்த 2 ஆர்த்தோகோனலோட இன்னர் ப்ராடக்ட் வந்து 0 இருக்குன்னு டிஃபைன் பண்ணணும். பட் இங்கே ப்ரொஜெக்ஷனுங்கும் போது 2 ப்ரொஜெக்ஷனுடைய மல்டிபிள் பண்ணால் 0 வரணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சம் பண்ணோம்னா வரக்கூடியது ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கணும்னா அது வந்து
பேர் வைஸ் ஆர்த்தோகனலாக இருந்தால் தான் ப்ரொஜெக்ஷனாக இருக்கணும் ஃபோன் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். அதே மாதிரி மல்டிபிள் பண்ணால் எப்போ ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா எப்போ ஃபோன் லீஃப் ப்ரொஜெக்ஷனாக இருக்குன்னு பார்த்தோம். அது கரஸ்பாண்டிங் ரேஞ்ச் ஸ்பேசஸில் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ.